இன்று ஸ்ரீமத் ராமானுஜரின் 1007வது ஜன்ம நட்சத்திர விழா. அது நம் CS குமரன் அவர்கள் மூலமாக நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே இந்த விழாவை நன்கு நடத்தி கொடுக்கும்படி பேச்சாளர், இனிய பேச்சாளர், நம் சம்பிரதாய வர்த்தகர் ஸ்ரீமான் விஜய் பாபு அவர்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். அவருக்கு இந்த பொன்னாடையை சாத்தி ஆரம்பிக்கின்றேன். சீதாராம ஆஞ்சநேயர் மடாலயத்திலே இந்த வைபவம் வேத அத்தியன சபைக்கு பாத்தியமான ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் மடாலயத்திலே இந்த உற்சவம் ஏற்பாடு ஆகியுள்ளது. இன்றைய தினம் இந்த கோவிலின் சிரத்தையாளராக இருக்கின்ற ஸ்ரீமன் நடன ஜெகத்குரு மதுரை கவி ஆழ்வார் ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் பிரார்த்தனாலயம் வழிபாடு மன்றம் என்று வெகு சிறப்பாக நடைபெற்று வரும் இந்த வழிபாடு மன்றத்தில் வாயிலாக எம்பெருமானார் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய 1007வது திருநட்சத்திர தினத்திலே சமூக நீதி காத்த மகான் என்ற தலைப்பிலே இன்றைய சொற்பொழிவு உபன்யாசம் ஏற்பாடாகி இருக்கிறது. அடியனுக்கு நியமிக்கப்பட்ட இந்த தலைப்பிலே சிறிது நேரம் சத் விஷயங்களை சொல்லலாம் என்று பேசலாம் என்று இருக்கிறேன். அடியனுடைய முன்னிலையில் அமர்ந்திருக்கும் டாக்டர் திரு ராஜாராம் அவர்களுடைய திருப்பாதங்களை பணிந்து, மேலும் திரளாக இருக்கின்ற பக்த ஜனங்கள் அனைவரையும் வந்தனம் செய்து கொண்டு இந்த சொற்பொழிவை ஆரம்பிக்க இருக்கிறேன். திரு குமரன் அவர்கள் ஒரு நல்ல சிரத்தையாளர். பக்தர்களை எப்படி ஈர்க்க வேண்டும், பக்தர்களை எப்படி சேர்க்க வேண்டும், அதற்குண்டான சந்தர்ப்பம் எப்போது எல்லாம் கிடைக்கிறதோ அப்போது எல்லாம் இது போன்ற சத் விஷயங்களையும் கொடுக்க வேண்டும். சிறப்பு திருவாராதனம், திருமஞ்சனம், திருவாராதனம், பிறகு சமாராதனை எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது எல்லாம் பக்தர்களை ஈர்க்கும் விஷயமாக இருந்தாலும் ஞான விஷயமாக மக்களுக்கு சில விஷயங்களை, சத் விஷயங்களை, பகவத் விஷயங்களை, பாகவத விஷயங்களை ஊட்ட வேண்டும் என்ற அந்த மகோன்னத எண்ணத்தோடு திரு குமரன் அவர்கள் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார். அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் இந்த தலைப்பு சமூக நீதி காத்த மகான் என்ற தலைப்பு வைத்திருக்கிறோம். மக்களுக்கு பல விஷயமாக இந்த சமூக நீதியை பற்றி கேட்டிருப்பீர்கள். ஆனால் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் சமூக நீதி காத்த மகான் என்ற விஷயம் இன்றைய தினம் சிறிது விஷயமாக இன்றைய காலகட்டத்தோடு ஒத்து வருகின்ற விஷயமாக இருக்க வேண்டும் என்று ஆஞ்சநேய சுவாமிகளை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. எம்பெருமானார் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம व्यामोहदस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய சத் சிஷ்யரான கூரத்தாழ்வான் அருளியது. இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுவது யாதெனில், இதனுடைய அர்த்தம் யாதெனில், யோனித்யம் அச்சுத பதாம்புஜ அப்படின்னு சொல்லும் போது நித்தியமும் நித்தியமும் அச்சுதனுடைய திருவடியை வணங்குகின்றவர் என்று பொருள். யோனித்யம் அச்சுத பதாம்புஜம், பாத பத்மத்தை தினமும் நித்தியப்படி வணங்குகின்றவர் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். இந்த உலக விஷயங்களிலே ஈடுபட்டுகின்ற இந்த கலியுகத்திலே நித்தமும் அச்சுதனை விடாமல் வணங்குகின்ற அந்த திருத்தொண்டினை செய்கின்ற பகவத் ராமானுஜர் என்று போற்றுகிறார் கூரத்தாழ்வான்.
யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்த ஜிதராணி திருநாயமேனே. அப்படின்னா இந்த உலக விஷயங்களை எல்லாம் புல்லுக்கு சமானமாக மதித்திருக்கிறாராம். இந்த உலகத்திலே இந்த ஐம்புலன்களுக்கு இன்பம் தருகின்ற கோடான 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 கோடி விஷயங்கள் இருக்கின்றன. அவை அத்தனையையும் புல் என்று சமமாக மதித்துவிட்டு அச்சுதனுடைய திருப்பாதத்தை வணங்குதையே வாழ்க்கையாக கொண்டு இருக்கிறார் என்று அந்த பகவத் ராமானுஜரை போற்றுகிறார் ஸ்ரீமத் கூரத்தாழ்வான். அப்படின்னு சொல்லும்போது அப்பேற்பட்ட அந்த ராமானுஜரை குருவாக கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பெருமைப்படுகிறார் கூரத்தாழ்வான். எப்பேற்பட்ட மகான் கூரத்தாழ்வான். ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய வைபவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுடைய ஆச்சாரியர்களுடைய வைபவத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய சிஷ்யர்களின் வைபவத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். முன்னும் பின்னுமாக ஒரு நதியை போலே, மகா நதியை போலே அவருடைய வரலாறு விளங்குகிறது. இன்று 1007வது திருநட்சத்திரம் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய திருநட்சத்திரம். இப்படி 1000 வருடங்களாக ஒரு மகான் போற்றப்பட்டு வருகிறார். இன்னைக்கு எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க. அவங்க பெருமை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2000 வருஷத்துக்குள்ளேயோ 1000 வருஷத்துக்குள்ள இருக்குமா சந்தேகம் தான். எனக்கு தெரிஞ்சு நிறைய தலைவர்களுடைய அவங்களுடைய பிறப்பும் அவங்களுடைய முடிவும் எப்படியா இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு காணாம போயிட்டாங்க எத்தனையோ தலைவர்கள். அப்படி இருக்கும்போது இவர் ஒரு வைணவ தலைவராக இருந்து இன்றளவும் அவர்களுடைய வைபவம் போற்றப்படுகிறது என்றால் அவர்கள் நிறுவிய அந்த சம்பிரதாயம் சத்சம்பிரதாயம் அவ்வளவு பெரியது. ஸ்ரீ வைஷ்ணவ சத்சம்பிரதாயம். அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே இவருடைய பெயர் எம்பெருமானார் என்றும் அழைக்கப்படுகிறது, ஸ்ரீ பாஷ்யகாரர் என்றும் அழைக்கப்படுகிறது, உடையவர் என்றும் அழைக்கப்படுகிறது, உபய விபூதி நாயகன் என்றும் போற்றப்படுகிறார், உபய விபூதி நாயகன் என்றும் போற்றப்படுகிறார், கோதாகிரஜர் என்றும் போற்றப்படுகிறார். இப்படி ஒவ்வொரு ரிஷிகளின் சம்பந்தமாகவும் ஆழ்வார்களின் சம்பந்தமாகவும் திவ்ய தேசங்களின் சம்பந்தமாகவும் இன்றைய தினத்தில் அன்றும் எப்போதுமே வணங்கப்படுகிறவர் இந்த மகானான ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். இதுவே ஒரு சமூக நீதியாகும். அப்படின்னா முதல்ல சமூக நீதி காத்த மகான் என்ற தலைப்பில் இருக்கிற அந்த சமூக நீதிக்கு உண்டான அர்த்தத்தை நாம விளங்கிக்கணும். இப்பேற்பட்ட மகான் எப்படி சமூக நீதி காத்திருக்கிறாருன்னா சமூக நீதி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் அப்படிதானே சொல்றோம். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சதுன்னா அதை மக்களோடு பகிர்ந்துக்கணும்ங்கிறது தான் ஒரு நியதி, அது ஒரு தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நீதி என்ற வார்த்தை எந்த மொழியிலே இருக்கிறது? இந்த நீதி என்ற வார்த்தை எந்த மொழியில இருக்குதுன்னா சம்ஸ்கிருதத்துல இருக்கு நீதி என்ற வார்த்தை. என்ன அந்த நீதி என்ற வார்த்தை தமிழிலே அறம் என்று சொல்லப்படுகிறது. தர்மம் என்னாலும் சம்ஸ்கிருதம் தான். என்ன நீதிங்கிற வார்த்தை தமிழ்ல உபயோகம் பண்ணாலுமே அது சம்ஸ்கிருத வார்த்தையும் தான். அப்படி இருக்கும்போது இந்த சமூக நீதி என்ற வார்த்தை சுத்த சம்ஸ்கிருத வார்த்தை, தமிழ் வார்த்தையே கிடையாது. அப்படின்னு சொல்லும்போது இந்த தமிழுக்கும் ஏற்றம் தருகின்ற வகையிலே சம்ஸ்கிருதம் விளங்குகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஞானம் பரவுகிறது என்றால் அது எப்படி பரவுங்க? இன்னைக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு பாஷை தெரியாது. என்ன அந்த குழந்தைக்கு பாஷை தெரியாது. ஏதோ ஒரு பாஷையில தனக்கு தெரிந்த பாஷையில தண்ணி எப்படி கேக்குது? மம் 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 கேட்கும். என்ன இல்லைன்னா விரல வாயில வச்சு கேட்கும். அப்படி ஒரு சைகையை காட்டி கேக்குது, ஒரு வார்த்தை ஜாலத்துல கேக்குது. அப்ப இந்த வார்த்தை ஜாலமே ஒரு மொழியாகி நமக்கு புரியும்படி அந்த குழந்தைக்கு நீரை கொடுக்கிறோமா இல்லையா? அந்த நீரை கொடுக்கிறோமா இல்லையா? அப்படின்னா அர்த்தம் சில புரிதல் ஏற்படுவதற்கு ஒரு மொழி தேவைப்படுகிறது. அப்படின்னா மொழிக்குன்னு தனியா பெருமை கிடையாது. மொழிக்கு எப்படி பெருமை கிடைக்கிறது என்றால் அந்த மொழியால் நாம் அறியப்படும் விஷயத்தை வைத்துத்தான் அந்த மொழிக்கு பெருமை இருக்கிறது. சரிதானே? அந்த மொழியால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த மொழிக்கே பெருமை இருக்கிறது. அப்பேற்பட்ட ஞான விஷயங்களை ஊற்றாக பெருக்கி பெருக்கி அளித்த பாஷைகள் தான் சம்ஸ்கிருதமும் தமிழும் என்பது நம்முடைய பாரத தேசத்தின் பிரத்யேக பெருமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். அப்பேற்பட்ட இந்த சம்ஸ்கிருதம் வேதத்தையும் பொழிந்திருக்கிறது. அதே போல தமிழும் சம்ஸ்கிருதத்தை போல வேதத்தை பொழிந்திருக்கிறது. அதுதான் 4000 திவ்ய பிரபந்தங்கள் என்று போற்றப்படுகின்றன. ஆகையாலே இந்த தமிழ் வேதத்தையும் சம்ஸ்கிருத வேதத்தையும் இருக்கிறதுலேயே அறிவை ஊற்றுதுன்னு எத்தனையோ சொல்றோம். என்ன வீட்டுல
தேங்காய் சட்னி அரைக்கிறது எப்படின்னு சொன்னாலுமே அது ஒரு ஞானம் தான். என்ன, வீட்டுல தேங்காய் சட்னி அடைக்கிறது எப்படின்னு சொன்னாலுமே அது ஒரு ஞானம் தான். ஏன் இப்ப நம்ம கேமராமேன் இருக்காரு, அந்த புகைப்படத்தை அந்த படத்தை பிடிக்கிறாரு, அவருக்கு ஒரு ஞானம் இருக்கு. என்ன, இவ்வளவு விஷயங்கள் கேட்கணும்னு ஆவலோட வந்திருக்கீங்க பாத்தீங்களா, அந்த ஆவல் ஏற்பட்டதுக்கு ஒரு ஞானம் இருக்கு. அப்படி பல ஞானங்கள் இருக்கே. அப்படின்னா ஞானத்திலேயே மிகச்சிறந்த ஞானம், மிக அபூர்வமான ஞானம், கிடைப்பதற்கே அரியதான ஒரு ஞானம் அப்படின்னு இருக்குன்னா அது என்ன ஞானமா இருக்கும்? அது என்ன ஞானமா இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு பிறப்பு இறப்பு என்ற இந்த இரு சம்பவங்களுக்கு இடையிலே நாம அல்லாடிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா இந்த பிறப்பு இறப்புக்கு அப்புறம் என்ன இருக்குன்ற ஒரு கேள்விக்கு பதில நம்ம இன்னைக்கு அவ்வளவு ஆவலோட தேடிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் வயசாக அந்த ஆவல் கூடிக்கிட்டே போகும்னு சொல்லும்போது, அப்ப இந்த பிறப்பு இறப்பு இந்த இரண்டு விஷயங்கள் சம்பவம் மீண்டும் நடக்கணுமா நடக்க கூடாதா அப்படின்னு கேட்டோம்னா வேணாம்பான்று சொல்ல அளவுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டு, அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு சொன்னா, நம்மை படைத்தவன் எவன், நம்மை படைத்தவன் எவன், நம்மை ஆக்கியவன் எவன் அப்படின்னு சொல்லி அவன்தான் நமக்கு ஒரு இறுதியான முடிவை அளிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய திருப்பாதத்தை அடைவதே இலக்கு என்று ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் மக்கள். எவ்வளவோ பேர் இருக்காங்க இன்னைக்கு, வயசானவங்க முதியோர் இல்லத்துல இருக்காங்க. போய் பார்த்தோம்னா அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்தோம்னா சொல்லுவாங்க, என்னை எப்பப்பா கரை சேர்ப்ப, என்னை எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு பகவான்கிட்ட வேண்டிக்கன்னு கேட்கிறாங்க. என்ன பதில் சொல்றது? இன்னைக்கு கல்யாணம் காட்சிக்கு பிரார்த்தனை பண்றாங்க, குழந்தை வேணும்னு பிரார்த்தனை பண்றாங்க, வீடு கட்டணும்னு பிரார்த்தனை பண்றாங்க, என்ன நல்ல பதவியில உட்காரணும்னு பிரார்த்தனை பண்றாங்க. இப்படி ஒரு பிரார்த்தனை இருக்குங்க. எப்படியாவது என் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு பகவான்கிட்ட பிரார்த்திச்சுக்கப்பா, நான் படுத்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்ன என்னால முடியல, கட்டுல படுத்துக்கிட்டே உணவு 1 வருஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி எத்தனை பேர் இருக்காங்க. இப்படி விதவிதமா வாழ்க்கையுடைய முடிவை பார்த்தோம்னா, போதுமியா இந்த ஜென்மம், இனிமே வேணாமியாங்கிற சொல்ற அந்த மனப்பக்குவம் நமக்கு ஏற்படுகிறது என்றால், இவை எந்த தேடலிலே நம்மை கொண்டு போய், எந்த ஞானத்தை தேடுவதிலே நம்மை கொண்டு போய் விடுகிறது என்றால், பகவானுடைய பகவத் ஞானத்திலே, பிரம்ம ஞானத்திலே நம்மளை ஆழ்த்துவதற்குண்டான பாடத்தை சொல்லி தருகிறது இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானத்திலேயே தேங்காய் சட்னி அரைக்கிறதும், இந்த கேமரால ஒளிப்பதிவு பண்றதும், என்ன புடவை செய்யறதும், என்ன எவ்வளவோ ஞானம். என்ன அப்படி இருக்கும்போது தொலைபேசியில பேசுறது எவ்வளவோ ஞானங்கள் இருந்தாலுமே இந்த ஞானம் எல்லாமே ஒரு குப்பைக்கு சமானம், ஒரு புல்லுக்கு சமானம் என்று நினைக்க தோன்றுகிறது நமக்கு எல்லாமே. அந்த நிலையிலே நமக்கு மிக பெருத்த ஞானம், நமக்கு அவருடைய திருவடிதான் நிலை, அவருடைய திருவடிதான் நம்மை காக்கும் என்று சொல்வது. அந்த ஞானத்தை யார் அளிக்கிறார்களோ அவர்கள்தான் மிக பெருத்த மகான்கள். அப்பேற்பட்ட அந்த திருவடியை, அந்த சரணாகதி மார்க்கத்தை அளித்த மகான் தான் இந்த ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். அதனாலேதான் அவர் இன்றைய காலத்திலும் 1007 ஆண்டுகள் ஆன பிறகும் இன்றைய விஞ்ஞான உலகிலும், என்ன இன்றைய நவீன உலகிலும், இன்றைய கலிகாலத்திலையும் போற்றப்படுகிறார் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். சமூக நீதி காத்த மகான். சமூகம் என்ன? சமூகம் இந்த உலகமே ஒரு சமூகம். இந்த தெருவில் இருக்கிறவங்க ஒரு சமூகம்னு சொல்லுவோம், என்ன அப்புறம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க சமூகம்னு சொல்லுவோம். சமூகம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே பகவானுடைய கூட்டம்னு தான் அர்த்தம். சா என்ற ஒற்றை எழுத்து இருக்குல்ல, இந்த ஒற்றை அக்ஷரம், அந்த சா என்ற ஒற்றை அக்ஷரத்துக்கே சந்நிதி, என்ன சந்நிதின்னு சொல்லுவாங்க, சன்மார்க்கம் சொல்லுவாங்க, சத் சங்கம்னு சொல்லுவாங்க. இந்த சா என்ற ஒற்றை அக்ஷரத்துக்கே பகவானைத்தான் குறிக்கின்ற அந்த அக்ஷரம். அப்படி மூகம் அப்படின்னு சொன்னா, மூக அப்படின்னு சொல்லி சௌராஷ்டிராவில் சர்வசாதாரணமா பேசிட்டு இருப்போம். என்னப்பா அந்த கொட்டைக்கு சினிமா படம் பார்க்க போறேன், திரைப்படம் பார்க்க போறேன், எப்படிப்பா கூட்டம் இருந்தது அப்படின்னு கேட்கறதுக்கு மூகம் எப்படி இருக்கு, மூக கோணசே அப்படின்னு சொல்லி சௌராஷ்டிராவில் கேட்பாங்க. அந்த மூக அப்படிங்கிற வார்த்தைக்கே கூட்டம் என்றுதான் அர்த்தம். அப்ப பகவானுடைய சமூகம் என்னாலே பகவானுடைய கூட்டம் என்பதுதான் பொருள். அப்படின்னா அந்த சமூகத்துக்குண்டான நீதி எது என்றால் அதன் பொருளே பகவானுடைய அறம், பகவானுடைய தர்மம். அதுதான் சனாதன தர்மம் என்று போற்றப்படுகிறது. புதிதாக விளக்கம் தருவதற்கு நாம எல்லாம் ஒன்னும் சொல்ல தேவையில்லை. புதுசா சொல்றதுக்கு எல்லாமே சொல்லப்பட்ட, ஆக்கப்பட்ட, அனைவருக்கும் வழங்கப்பட்ட விஷயங்களை தான் மீண்டும் மீண்டும் நாம் எல்லாமே பல விதமாக ஒப்பித்துக் கொள்கிறோம். வேற ஒண்ணும் கிடையாது, விண்ணப்பித்துக் கொள்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த சமூகம் என்னாலே இந்த உலக கூட்டங்கள் அனைத்துமே, இந்த படைப்பு அனைத்துமே என்பது பொருள். இதனுடைய நீதி என்றால் இதனுடைய
இதனுடைய அறம் என்று பொருள். இதனுடைய அறம் இருக்கிறதுலேயே உன்னதமான நீதி. அப்படின்னா உன்னதமான அறம் எதுனா பகவானுடைய திருவடியை அடைவது, அவன் சம்பந்தமான விஷயங்களை கேட்பது, சிரவணிப்பது. இதைத்தான் அடியேன் இன்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு சமூக நீதி அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் சமூக நீதினு சொன்னாலே ஏதோ ஒரு கட்சி பத்தியோ என்ன ஒரு கொள்கையை பற்றியோ சிந்தனை தான் வந்துகிட்டு இருக்கு. என்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்றைய தினத்திலே நாம் வாழ்கின்ற இந்த நாட்டிலே, இந்த தமிழ் தேசத்திலே சமூக நீதினு சொன்னாலே ஒரு சமூகத்தை பத்தி தான் நமக்கு சிந்தனையே வருது, மற்றவங்களை பத்தி சிந்தனையே வர்றதில்லை. அது என்னன்னு தெரியறது இல்லை. ஏன்னா சமூக நீதினு சொல்லிட்டு அவங்க அந்த கொள்கையை வச்சுட்டு பேரை எல்லாம் பார்த்தோம்னா நீதியா இல்ல, வெறும் நிதியாத்தான் இருக்கு. வெறும் நிதியாத்தான் இருக்கு. ஏன்பா உங்க பேருங்களை கொஞ்சம் நீதினு மாத்தி வச்சுக்கிட்டா பொருத்தமா இருக்கும்ல. அப்படி வச்சுக்காம வெறும் நிதி 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 வச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னா சமூக நீதி எப்படி மாறிவிட்டது என்றால் நிதியை வைத்துக் கொண்டுதான் நீதியே நியமிக்கப்படுகிறது போலே இன்றைய உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்ப எங்க போய் பகவானுடைய சம்பந்தமான சத் விஷயங்களையும் ஞான விஷயங்களையும் சொல்லுவது எங்கேன்னே தெரியாது. அப்புறம் தானே கேட்பது. என்ன சொல்றதுக்கே ஆள் இல்லாம போயிட்டாங்களையா, அப்ப எங்க கேட்பாங்க சொல்லுங்க. அந்த அளவுக்கு மிகவும் அரிதான விஷயமாகிவிட்டது இந்த பகவத் விஷயம் எல்லாமே. ஆகையாலேதான் இது போன்ற சொற்பொழிவுகள் எல்லாம் அப்போது ஆங்காங்கே சம்பந்தம் கிடைக்கும் போது, சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பெரியோர்களுடைய அறிவுரை இது. சத்சங்கங்கள் வேண்டும், சத்சங்கங்கள் வேண்டும், சத் விஷயங்கள் பொழியப்பட வேண்டும். ஏதோ வந்தோம் என்ன அர்ச்சனை தட்டின ஐயர் நீட்டினாரு, நம்ம கோத்திரம் நட்சத்திரம் எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணோம். அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாரு அவர் பாட்டுக்கு, நம்ம பாட்டு தொலைபேசியில வெளியில நின்று பேசிக்கிட்டே இருப்போம். என்ன அப்புறம் முடிஞ்சவொன்னு பிரசாதம் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். இப்படி வாழ்க்கை பக்தியில சொல்லப்படவில்லை. ஏன்னா ஒவ்வொரு நாமாக்களுக்கும் அர்த்தம் உண்டு. அச்சுதா என்றால் ஒரு அர்த்தம், கேசவா என்றால் ஒரு அர்த்தம், மாதவா என்றால் ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாமாக்களுமே சகஸ்ர நாமத்துக்குமே ஒவ்வொரு நாமமே ஒரு மணி நேரம் சொற்பொழிவு பண்ணலாம். அந்த அளவுக்கு அர்த்தம் இருக்கு. நம்ம ஒரு புராணத்திலேயோ ஒரு இதிகாச கொண்டு போய் நம்மளை சேர்த்து விடும். அப்பேற்பட்ட கடல் போன்றது இந்த சனாதன தர்மம், இந்த நம்முடைய பக்தி தர்மம் என்று போற்றப்படுகிறது. அப்படி இருக்கும்போது சமூக நீதி காத்த மகான் என்று ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் சம்பந்தமாக நாம் அறிய வேண்டிய விஷயங்கள் அநேகம் இருக்கின்றன. இந்த சமூக நீதி காத்த மகான் அப்படின்னா நீதி என்ன, சமூகம் என்ன, மகான்னா யாரு, யார் பகவான் சம்பந்தமான விஷயங்களை நம்மளை வந்து கொண்டு சேர்க்கிறாரோ, நம்மை எல்லாம் எப்படி பகவானுடைய திருவடிக்கு கொண்டு சேர்ப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் மகான்கள் என்று போற்றப்படுகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 வருடமா அடியேன் இந்த மடாலயத்துல பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தடவையும் நம்முடைய ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகளுடைய ஜெயந்தியை ஒட்டி பேசுவது வழக்கமா இருந்துட்டு இருக்கு. இன்றைய தினம் அவருடைய குருவான ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய சம்பந்தமாக பேசுவதற்கு வாய்ப்பு கிட்டி இருக்கிறது. சொல்லும் போது இவர்கள் தான் மகான்கள் என்று சொல்லி மகான்களின் தலைப்பிலே ஒரு தடவை பேசியிருந்தேன். அப்படின்னா மகான் அப்படின்னு சொன்னாலே சித்து விளையாட்டு பண்றவங்களும் சில வைத்தியங்கள் எல்லாம் பண்ணி குணப்படுத்துறவங்களும் அவங்க எல்லாம் மகான்கள் கிடையாது. மகான்கள் என்றால் இறைவனை சம்பந்தப்படுத்துவர்கள் தான் மகான்கள், வேற எவரும் மகான் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் சமூக நீதி காத்த மகான் என்று போற்றப்படுகிறார். அப்படின்னா சமூக நீதி அப்படின்னு சொல்லும் போது பகவான் யாருக்கு சொந்தங்க? பகவான் யாருக்கு சொந்தம்? காசுடையவர்களுக்கு சொந்தமா? 300 ரூபாய் டிக்கெட் வாங்கி தரிசனம் பண்ணா பகவான் சொந்தமாயிருவாரா? அப்ப இலவச தரிசனத்துல வர்றவங்களுக்கு எல்லாம் சொந்தம் இல்லையா? கோயிலுக்கே போகாம வீட்டிலேயே தியானிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு சொந்தம் இல்லையா? பகவானே இல்லை என்று சொல்லுவவர்களுக்கு சொந்தம் இல்லையா அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா? பகவான் யாருக்கு சொந்தங்க? பகவான் யாருக்கு நெருக்கமானவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படின்னு கேட்டோம்னா அந்த பதில் என்னவாக இருக்கு? பகவான் யாருக்கு நெருக்கமானவன் கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான பதில் இருக்கு. ஒண்ணு நாமளா சுயமா தியானிச்சு அப்படியே பகவானோட நெருக்கமானது அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா வாய்ப்பு இல்லை. அதுவும் இந்த கலியுகத்துல மொத்தத்துக்கும் சரி ஒரு பதில் வேணும்னா பகவான் சம்பந்தமே இல்லாம போயிடுவோம். தனியா உட்கார்ந்து தனியா நானே கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா அதுக்கு உண்டான வாய்ப்புகளே கிடையாது. அப்படின்னா யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ,
யார் பகவானுக்கு உகப்பாக மகிழ்ச்சி தரும்படி வாழ்கிறார்களோ அவர்கள் சம்பந்தம் ஏற்பட ஏற்பட பகவான் நமக்கு நெருக்கமாகிறான், அவனுக்கு நாம் பிடித்தவர்கள் ஆகிறோம் என்பதுதான் சாஸ்திரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற சுலபமான வழி. அந்த வழியைத்தான் கெட்டியாக பிடிக்க சொல்லி இருக்கிறார் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். இது ஒரு சமூக நீதி, இது ஒரு சமூக நீதி. பகவான் நமக்கு கிடைக்கக்கூடிய வகையிலே சுலபமாக அமைந்த நீதி. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பகவான அடையணும்னா விரதம் இருக்கணும், அனுஷ்டானம் இருக்கணும், என்ன தியானம் இருக்கணும், அவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் பகவானை அடைய முடியுங்கிற அந்த கஷ்டமான காலம், அதற்கெல்லாம் தகுதியுடையவர்களாக ஆக வேண்டும், அப்பதான் பகவானை அடைய முடியும் என்று சொல்லும் போது, சுலபமான வழியை பகவானை அடைய வேண்டும் என்றால் ஒரு குருவை நாடி அவனுடைய திருவடிக்கு சேவை செய். ஒரு குருவை முதலிலே நாடு, பிறகு அந்த குரு சம்பந்தமான பகவானுடைய விஷயங்கள் உனக்கு கிட்டும். திருவடி சம்பந்தம் என்று சரணாகதி மார்க்கத்தை கெட்டியாக்கி இருக்கிறார் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். அனுமாத்திர விஷயமாக, அனுமாத்திர சம்பிரதாயமாக இருந்ததை கிருபா மாத்திர சம்பிரதாயமாக்கி இருக்கிறார் பகவத் ராமானுஜர். ஒரு காலத்துல ஒரு உபதேசம் வாங்கணும், ஒரு குரு கிட்ட போய் ஒரு மந்திரோபதேசமோ இல்ல ஒரு உபன்யாசமோ இல்ல ஒரு காலக்ஷேபமோ ஒரு சொற்பொழிவோ ஒரு புராணமோ கேட்கணும்னா ஒரு பாடப்படிப்பு போலே, அவரிடம் ஒரு கல்வியை கற்பது போலே, ஒரு வித்தையை கற்பது போலே 1 வருட காலமோ 2 வருட காலமோ இருந்து சேவை செய்துதான் பெற முடியும். இன்றைய காலத்துல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி உபன்யாசம் அங்கங்க நடக்கிறது. நம்ம ஏன் ஒளிப்பதிவு பண்ண அந்த அந்த காணொலியை கேட்கலாம், அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. நம்ம போய் ஒரு குரு கிட்ட நாடி அவருக்கு உண்டான புஷ்பம் பழம் எல்லாம் கொடுத்து, அப்புறம் அவருக்கு உண்டான காய்கறிகள் எல்லாம் கொண்டு சேர்த்து, பண்டக சாமான் எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு சமையலுக்கு கொடுத்து, அதுபோல சம்பாவனை எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு கை காலெல்லாம் அமுக்கி விட்டு என்ன சேவை செஞ்சாதான், அவங்க துணியை எல்லாம் துவைச்சு சேவை செஞ்சாதான் பகவத் விஷயங்களே கேட்க முடியும்னா எவ்வளவு அதிசயமா இருந்திருக்கும் பாருங்க. இன்னைக்கு எவனா செய்வானா? ஒரு குரு கிட்ட போய் இந்த மாதிரியான சேவை செஞ்சாதான் உனக்கு நாராயண பத்திய உபதேசமே கிடைக்கும், என்ன பகவத் விஷயமே கிடைக்கும்னா ஒரு வயலும் வரமாட்டான் இன்னைக்கு. என்ன அப்பேற்பட்ட நிலைமை இருக்கும்போது இதெல்லாம் இன்னைக்கு கலியுகத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பேன்னு சொல்லி அதையெல்லாம் சுலபமாக்கி விட்டு இருக்கிறார் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். நீங்க திருக்கோஷ்டியூர் என்ற அந்த திவ்ய தேசத்துக்கு போயிருந்தீங்கன்னா அந்த மதில் மேல ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய விக்கிரகம் இருக்கு. என்ன நாராயண மந்திரம், என்ன இதுதான் மோட்சத்துக்கு உண்டான வழின்னு சொல்லி எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். சர்வசாதாரணமா நாராயணன்னு சொல்றான். ஒரு கட்டத்துல மைதானத்துல விளையாண்டுகிட்டு இருந்தேன். விளையாண்டுகிட்டு இருக்கும்போது ஒரு பையன் வந்து அவனுடைய சிநேகிதனை அழைக்கிறான். என்ன அழைக்கிறான்? அவன் ஊத்தப்பல்லு நாராயணா இங்க ஓடியாடா அப்படின்னு அழைக்கிறான். எப்படி அழைக்கிறான்? ஊத்தப்பல்லு நாராயணா இங்க ஓடிவாடான்னு சொல்லி. அந்த நாராயணனுடைய பேரு சொன்னதுக்காண்டி அவனுக்கு புண்ணியம். அவனுடைய பட்ட பேரு நந்தனுடைய பட்ட பேரை சொல்றான். ஆனா நாராயணான பேரை சொல்லிட்டார்ல அவனுக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லி கணக்கு எழுதுறாங்க. யாரு? தேவர்கள் எல்லாம் அப்படிதான் கணக்கு எழுதுறாங்க. நாராயண நாமம் சொன்னாலே அவங்களுக்கு மோட்சம்னு சொல்லி கணக்கு எழுதியிருக்காங்க. என்ன அப்படி இருக்கும்போது இவ்வளவு ரகசியமாக இருக்கப்பட்ட இந்த விஷயங்களை சகஜமாக்கி இருக்கிறார் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். அவருடைய வைபவத்தை கேட்கும் போது நிறைய விஷயங்கள் நாமெல்லாம் நினைச்சு பார்க்க கூட முடியாத விஷயங்கள் எல்லாம் அவருடைய வைபவத்திலே, அவருடைய வரலாற்றிலே நாம் எல்லாம் காண முடிகிறது. முக்கியமாக சில கட்டங்களை பெரியோர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கிற பிரச்சனையே வந்து பிறப்பு அடிப்படையில வச்சுதான் சொல்றாங்க. இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனை எடுத்தாலும் சரி இந்த பிரச்சனையை கொண்டு வந்து வச்சிருவாங்க. சாதி சாதி சாதின்னு சொல்லி. ஏன்னா இந்த சாதிங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது. எப்படி பிரச்சனை கிடையாது? நீங்க வந்து இப்ப மக்களை வந்து ஏதோ ஒண்ணு சொல்லி பிரிவினையை உண்டாக்குறாங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு தேதி என்ன சொல்றாங்க? இந்த சாதி பேரை வச்சுக்கிட்டு நீங்க உயர் ஜாதி, தாழ்ந்த ஜாதி, நடு ஜாதி, சைடு ஜாதி அப்படின்னு சொல்லலாம் பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரியா, ஜாதியை ஒழிச்சிருவோம், ஜாதி வேணாம், அப்ப பிரிவினை ஆகாதா? ஒரு திரைப்படத்தை பார்க்க போனோம்னா 200 ரூபாய் சீட்டு ஒண்ணு சொல்றான், 100 ரூபாய் சீட்டுன்னு சொல்றான், அதுக்கு கீழே வந்து 60 ரூபாய் சீட்டுன்னு சொல்றான். அங்க எதை வச்சு பிரிச்சிருக்கான் அவன்? சொல்றத முக்கியமா கேட்டுக்கணும். இது ஒரு தத்துவமாக இருந்தாலுமே அறிவுபூர்வமான சிந்தனை. இதுதான் பகுத்து அறிவு, பகுத்து அறிய வேண்டும். இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்கிறதே இல்ல. சரி, மக்கள் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாமே சமம்னு மதிக்கிறவங்க முதல்ல வர்றவனுக்கு மேல உட்கார வை, அடுத்து வர்றவனுக்கு நடுவுல உட்கார வை, அதுக்கு அடுத்து வர்றவனுக்கு கீழே உட்கார வைன்னு நேரத்தை பார்த்து பிரிச்சிருக்காங்கல்ல. அப்படி பிரிக்கல, காசை வச்சு பிரிச்சிருக்காங்க. என்ன காசை வச்சு கீழே நடு மேலன்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்ப இங்க எப்படி சமூக நீதி பிறக்கும்? இவங்க எடுக்கிற படங்களும் சரி, இவங்க திரை கொட்டகையில அந்த திரைப்படத்தை வெளியிடுற அந்த கொட்டகையிலையும் சரி, எங்கேயுமே சமம் காணாம எதை வச்சு பிரிக்கிறான்னா காசை வச்சு பிரிக்கிறாங்க. இன்னைக்கு
எல்லாத்துக்கும் காசை வச்சு பிரிவினையை உண்டாக்கி, மக்களிடையே போட்டியை உண்டாக்கி, காம வெறியை உண்டாக்கி, இவர் ஒண்ணு சொன்னா நம்ம ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பகவத் ராமானுஜர் இந்த உலக விஷயத்தையே புல்லை போல மதித்திருக்கிறாருன்னா நாம வேற மாதிரி மதிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. என்ன அதுதான் புல்லுன்னு மதிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. எல்லாமே இந்த உலக விஷயம் தான். இவன் இந்த வேலைக்கு போயிட்டா இவ்வளவு சம்பளம் வாங்குறானா, இவனை விட கூட சம்பளம் வாங்கணும்னு வாழ்க்கையை பூரா வீணடிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி இருக்கும் பாருங்க. இன்னைக்கு போட்டி, இன்னைக்கு காம போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் ஒரு பிரேக் வேணும்னா இந்த பகவத் ராமானுஜருடைய வரலாற்றை கேட்டால் அந்த வாசனை நமக்கு கிட்டும். என்ன அந்த வாசனை நமக்கு கிட்டும் அப்படின்னா நிம்மதியா முதல்ல தூக்கம் வரும். என்ன இவ்வளவு சம்பாதிச்சிட்டோம், முதல்ல வாழ்க்கையில திருப்தி அடையணுங்க. திருப்தி இல்லைன்னா எப்படி நமக்கு நிம்மதியா இருக்க முடியும்? 2 கோடி சம்பாதிச்சிட்டோம் போதும் நினைக்க கூடாது. என்ன அதை விட இன்னொரு 3வது கோடிக்கு ஓடணும்னா அவன் எப்படி நிம்மதியா இருப்பா? இன்னைக்கு வடை சுடுறவன் என்ன மாவு தீந்துச்சுன்னா நிம்மதியா தூங்குறாங்க. என்ன அந்த மாவு தீந்த உடனே அடுத்த வடை நம்ம கேட்க போனா உடனே மறுபடியும் எங்கேயாவது மாவை தேடி கொண்டு வந்து சுடுறானா? கிடையாது. அந்த மாவு தீந்த உடனே நிம்மதியா முடிஞ்சிருச்சுங்க, மாவு தீந்துருச்சுங்க, அவ்வளவுதாங்க, வடை கிடையாது, சாயந்தரம் வாங்க அப்படின்னு சொல்றான். என்ன அந்த துணி தேய்க்கிறவன் இருக்கால பாத்தீங்களா, இஸ்திரி தேய்க்கிறவன், இஸ்திரி போடுறவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு இன்னைக்கு இவ்வளவு ஆடைகள் கிடைச்சா போதும், இதுக்கு மேல என்னால உழைக்கிறதுக்கும் சக்தியும் கிடையாது, எனக்கு தேவையில்லை, நான் நிம்மதியா தூங்குறதுக்கு உண்டான வழியை பாக்குறேன்னு சொல்லி அவன் திருப்தி அடைகிறான். என்ன இப்படி மூட்டை தூக்குறவன் இவ்வளவு மூட்டை தூக்கி சம்பாதிச்சா ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் கூலி கிடைச்சா போதும், அந்த 1001வது பைசைக்கு ஆசைப்பட மாட்டேங்கிறான். அப்படிலாம் திருப்தி அடைகிற மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் காம வெறி கொண்டு நாம் எல்லாம் ஓட வேண்டும்? எப்படியோ திருப்தி அடைகிறாங்க பாத்தீங்களா? இது போன்ற சாமானிய மக்களுக்கு பகவான் சென்று அடைய வேண்டும், அவருடைய விஷயங்கள் சென்று அடைய வேண்டும் என்றுதான் அந்த சமூக நீதியை காத்தவர் தான் இந்த ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். ஒரு சாமானிய மக்கள், மூட்டை தூக்குறவங்க, என்ன அப்புறம் செருப்பு தைக்கிறவங்க, துணி துவைக்கிறவங்க, என்ன பண்ணான்கள், இப்படி மீனவர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும், எல்லா தரப்பு மக்களுக்கும் ஸ்ரீமன் நாராயணனுடைய மகிமை பரப்பப்பட வேண்டும், அவர்களுக்கெல்லாம் அருள் கிடைக்க வேண்டும். அருள் கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கு. அந்த அருள் கிடைக்குவதை உணரக்கூடிய வகையிலே இந்த உலகம் அனைத்தோரும் அந்த ஞான விஷயத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் எடுத்திருக்கிறார் இந்த பூவுலகிலே அவதாரத்தை 1007 வருடங்களுக்கு முன்னால் என்பதுதான் முக்கிய செய்தி. அப்படின்னா இன்றைய கட்டத்திலே பார்த்தோம்னா 1000 ராமானுஜர்கள் தேவை. ஏன்னா அவ்வளவு ஜனத்தொகை பெருகி போச்சு. அவர் இருந்த காலத்துல உள்நாட்டு பிரச்சனை தான் இருந்திருக்கு. உள்நாட்டு பிரச்சனைனா கடவுள் யார் என்பதிலே ஒரு பெரிய போராட்டம். சிவன் கடவுளா, முருகன் கடவுளா, விநாயகர் கடவுளா, இப்படி எல்லாம் போராட்டம் இருந்திருக்கு. இதுல காலங்காலமா இருந்துகிட்டு இருக்கு. என்ன அந்த போராட்டத்திலே நாராயணனை நாட்டியவர் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். ஏன்னா இன்னைக்கு சின்ன பசங்கிட்ட போய் நம்ம பக்தியை பற்றி பேச ஆரம்பிச்சோம்னா, நம்ம தர்மத்தை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா முதல் வர்ற கேள்வி என்ன தெரியுமா? ஏன்பா கடவுள் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. முதல் வர்ற கேள்வி அதான். இன்னைக்கு பசங்கள்லாம் ஏன் அந்த அளவுக்கு ஒரு தெளிவில்லாம இருக்காங்கன்னா நம்ம பதில் சொல்றது இல்ல, அதனாலதான் தெளிவில்லாம இருக்காங்க. கடவுள் யாருன்னு கேட்டா யார சொல்லுவீங்க? நாம தீர்மானிக்க முடியுமா? இப்ப நீங்களோ நானும் இங்க இருக்க பெரியவங்க இருக்கீங்க, என்ன நடுத்தர வயதினர் இருக்காங்க, தாய்மார்கள் இருக்காங்க. கடவுள் யாருன்னு கேட்டா எப்படி பதில் சொல்லுவீங்க? அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு கடவுள்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? ஒரு கடவுள் சொல்றாங்க. நீங்க கடவுள்னா ஒரு தடவை சிவன் கோயிலுக்கு போய் சொல்றீங்க, ஒரு தடவை அம்மன் கோயிலுக்கு போய் சொல்றீங்க, ஒரு தடவை முருகன் கோயிலுக்கு, கிழமையா ஒவ்வொரு கோயில் போய் சொல்றீங்க. யாருப்பா கடவுள் அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன பதில் சொல்ல முடியும்? நம்முடைய சனாதன தர்மத்திலே இதை சொல்லலையா? முதல்ல நம்ம கேட்டுக்கணும். இந்த சனாதன தர்மத்திலே சொல்லலையா? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் காலங்காலமா இருந்துட்டு இருக்குன்னா காலங்காலமா இருக்க தேவையில்லை. அப்புறம் எதுக்கு பகவத் ராமானுஜர் அவதாரம் எடுக்கணும்? அவர் எதுக்கு பிறக்கணும்? அப்படின்னா நாராயணனை நாட்டி இருக்கிறார்னா, நான்முகரை நாராயணன் படைத்தான், நான்முகரை நாராயணன் படைத்தான், நான்முகரும் சங்கரனை தான் படைத்தான் என்று சொல்லி பாசுரம் இருக்கு. என்ன நாராயணனை நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனை சங்கரனை நான்முகனும் தான் படைத்தான். என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு விதத்துல தான் அந்த படைப்பே இருந்திருக்கு. அப்படின்னு சங்கரனை படைத்தது பிரம்மா, பிரம்மாவை படைத்தது நாராயணன் சொல்லி அந்த படி வழியா தான் வருது. என்ன யான்முகமாய் அந்தாதி மேலிட்டு அறிவித்தேன் ஆழ்பொருளை சிந்தாமல் கொன்மினீர் தேர்ந்துன்னு சொல்லி சுவாமி நம்மாழ்வார் பாடியிருக்கார். அப்படின்னா எதுக்கு பாடணும்? இதை
இந்த 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 வரிசைப்படித்தானே படைப்பே இருந்திருக்கிறது என்று சனாதன தர்மத்திலே காலம் காலமாக நிர்ணயிக்கப்படுவது சொல்லும் போது, கடவுள் படைத்தவன் அத்தனை பேரையும் அத்தனை தேவர்களையும் தேவாதி தேவனாக இருந்து 33 தேவர்களையும் படைத்தவன் யார் என்று அறிவிக்கப்படலையா? இந்த ஒரு சாதாரண விஷயத்தையும் குழப்படி பண்ணிக்கிட்டு மக்கள் வாழ்கிறார்களே என்பதற்காகத்தான் அதை தெளிவுபடுத்த வேண்டும். இந்த உள்நாட்டு பிரச்சனையை முதல்ல தீர்க்கணும், இந்த சமூக நீதியை முதல்ல ஏற்படுத்தணும். பகவான் யார் என்ற அந்த அறிவிக்கப்பட்ட விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் எப்படி ஒரு கையிலே கொடுத்தால் அதையெல்லாம் நாம் எல்லாம் முடிச்சு போட்டு குளறுபடி செய்யறோமோ அதுபோல செய்து வைத்திருக்கிறார்களே ஜனங்கள். அறிவை புகட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அந்த சாக்கடையிலே மூழ்கி கிடக்கிறார்களே, அவர்களை எல்லாம் தெளிவுபடுத்தி சர்வ சுத்தமான தீர்த்தத்தை போல இந்த சமூகத்தை ஆக்க வேண்டும் என்று பிறந்தவர் தான், அந்த சமூக நீதியை காக்க வேண்டும் என்ற இந்த அவதாரம் எடுத்தவர் தான் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவத் ராமானுஜருடைய போராட்டம் உள்நாட்டு பிரச்சனையாக இருந்திருக்கிறது 1007 வருடங்களுக்கு முன்னால். இன்னைக்கு பிரச்சனை உள்நாட்டு பிரச்சனை இல்ல, இன்னைக்கு வெளிநாட்டு பிரச்சனை, இன்டர்நேஷனல் ப்ராப்ளம் இது. இந்த ப்ராப்ளத்தை எவர் நிக்கிறது? உள்நாட்டு பிரச்சனை தீர்த்து வச்ச அவரை கூப்பிடணும் மறுபடியும் இல்ல. என்ன, அவரை மறுபடியும் கூப்பிட்டு இப்ப ஒரு மாலை இருக்கு, நல்ல அழகான மாலை கோயில பிரசாதமா கொடுப்பாங்க. என்ன, நல்ல கட்டியா நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த தொங்கு மாலையா இருக்கு, பகவானுக்கு சமர்ப்பிச்சுட்டு நல்ல உபயதாரர்களுக்கு எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களெல்லாம் அந்த மாலையை வந்து பிரசாதமா கொடுப்பாங்க. அந்த மாலையை வீட்டுக்கு கொண்டு போய் முடிச்சு அவுத்து தோரணமா வாயில வச்சுப்பாங்க. அப்படி முடிச்சு அவுக்கும் போது அங்க 10 முடிச்சு போட்டிருக்கும். எப்படி 10 முடிச்சு அந்த மாலையில போட்டிருக்கும். எந்த முடிய அவுப்பீங்க? எந்த முடிய அவுப்பீங்கன்னா மேல இருக்கிற முடி பாத்தீங்களா, அதத்தான் அவுக்கணும். நீங்க கீழே இருக்கிற முடி அவுக்க பாத்தீங்கன்னா அவரவே அதுராது, நாள் பூரா போராட வேண்டியதான். என்ன, கீழே இருக்கிற முடிய அவுத்தோம்னா அது அறிவான செயல் கிடையாது. மேல இருக்கிற முடிய அவுக்கணும். அப்படின்னா நமக்கு இப்ப முன்னாடி என்ன முடி தெரியுதோ அந்த முடிய முதல்ல அவுக்கணும். அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த முடி அவுக்கிற கலை தெரிஞ்சுக்கணுமா? பாத்தீங்களா, அந்த கலை தான் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் நமக்கு சொல்லித் தரும் கலை. அப்படின்னா இறைவன் யார் என்பதற்கு பதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலுமே அதற்கெல்லாம் ஒவ்வொரு முடியாய் அவிழ்த்து அவிழ்த்து ஸ்படிகம் போலே காட்டுபவர் தான் இந்த சமூக நீதி காத்த மகான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்றது தெளிவா இருக்கா இல்லையா? என்ன, இன்னைக்கு நமக்கு கேள்விகளுக்கு பதில் கிட்ட வேண்டும். சும்மா கேள்விகளாவே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அது அழுகி மேற்கொண்டு புழுவெல்லாம் பிடிச்சு மேலும் மேலும் பல சந்தேகங்களை உண்டாக்கி வியாதி ஆக்கிவிடும். அதான் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுதான் பெரிய எச்சரிக்கை. என்ன, அது போல கேள்விகளை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. தீர்க்கமான தரிசனம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் வாழ்ந்த வரலாற்றையும் அவர் காட்டிய வழியையும் அனுசரித்தால் தீர்க்கமான தரிசனம் நமக்கு கிட்டும். சாமானியர்களுக்கெல்லாம் பகவான் போய் சேர வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி சமூக நீதிக்கு உண்டான போராட்டம் இன்றைய நடைபெறுகிறது என்றால் எல்லாமே வணிகம், எல்லாமே வியாபாரம், எதுவுமே தர்மம் கிடையாது. இன்னைக்கு அடியேன் கோயிலுக்கு போனேன்னா 300 ரூபாய் டிக்கெட், 200 ரூபாய் டிக்கெட், 100 ரூபாய் டிக்கெட் பிரிச்சு வச்சு தரிசனம் பண்ண சொல்றாங்க. நான் அந்த மாதிரி கோயிலுக்கு ஜாஸ்தி போறதே கிடையாது. அந்த மாதிரி கோயிலுக்கு ஜாஸ்தி போறதே, அடிச்சு புடிச்சு வரிசையில நின்று என்ன வேர்க்க விறுவிறுக்க சாமியை பாக்குறதுக்கு பதிலா சில கோயில்கள் இருக்கு ஒரு தீபம் போடுறது கூட ஆள் இல்ல. ஏன்னா அதுவும் திவ்ய தேசங்கள் தான். அந்த கோயிலுக்கு போனோம்னா எவ்வளவோ புண்ணியம் கிட்டும். ஒரு கோயில போய் அணையிற தீபத்தை, இது புராணம் சொல்ற வரலாறு, அணையிற தீபத்தை தூண்டினாலே அதை ஏத்தி விட்டாலே பெரிய அரசனாக கூட பதவி கிடைக்குமா. அப்படியெல்லாம் புண்ணியங்கள் சொல்லப்படுகின்றன. ஏன்னா மகாபலி சக்கரவர்த்தி பிறந்தது பெருச்சாளியாக கோயிலை சுத்திக்கிட்டு இருந்த அந்த பெருச்சாளி அணையிற தீபத்தில் இருக்கிற திரிய போய் தெரியாம வாய வச்சு தூண்டி விட்டுருக்கு. அதனால மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தாராம். எப்படி இருக்கும் பாருங்க, நம்முடைய புராணங்கள் சொல்ற செய்தி எல்லாமே புண்ணியங்களை பற்றி சொல்கிறது. புராணங்கள் புண்ணியங்களை பற்றி சொல்லிக்கிறது. என்ன, அப்படி இருக்கும்போது கோயில்களிலே போகும்போது அடிச்சுக்கிட்டு என்ன புடிச்சுக்கிட்டு போக கூடாது. பாருங்க எவ்வளவு நிம்மதியா உட்கார்ந்துகிட்டு உபன்யாசம் கேட்க முடியுது. இதையும் கேட்க வர்றதில்லை. இதுவும் பக்தியில ஒரு வழிதானே.
சிரவணம் செய்யறது எவ்வளவு முக்கியம் என்று தெரிஞ்சுக்கிறது இல்ல மக்கள். அதை பத்தி மறந்துட்டாங்க. அந்த ருச்சி இல்லாம மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த ருச்சி எல்லாம் ஏற்பட வேண்டும் என்று சம்பிரதாயத்தை நிறுவியவர் தான் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். இது போன்ற சொற்பொழிவுகள் ஆயிரம் கணக்காக நடைபெற வேண்டும். என்ன கோயில்களிலே சுத்தமாக அனைத்து அந்த வேலைகள் எல்லாம் நடைபெற வேண்டும். என்ன வர்ண வேலையோ இல்ல கோயில்களுக்கு உண்டான எண்ணெய் சமாச்சாரங்களோ பண்டகசாலையோ எல்லாம் நிறைந்து காணப்பட வேண்டும். ஒரு சின்ன கோவிலுக்கே எவ்வளவு போராட்டங்கள் இருக்கு. இந்த சின்ன கோவிலை நிறுவி நடத்தணும்னாலே தினம் சுத்தம் செய்யணும், கோலம் போடணும், என்ன பாத்திரங்களை முழுகணும், பாத்திரங்களை தேய்க்கணும், அப்புறம் வாசலை கூட்டி முழுகணும், எண்ணெய் ஏற்றி தீபம் எண்ணெய் வச்சு தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லி இத்தனை செலவுகள் இருக்கு தெரியுமா? அத்தனை செலவுகளும் பெரிய போராட்டம். ஏன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் பிரதிபலன் நம்ம மக்கள் எதிர்பார்ப்பாங்க. என்ன ஒரு சீட்டு கொடுத்தா சாப்பாடு கிடைக்குமா? என்ன ஒரு சீட்டு கொடுத்தா சாப்பாடு கிடைக்குமா? இல்ல ஒரு துணிமணி கிடைக்குமா? இல்ல ஏதாவது பிரசாதம் ஏதாவது பழம் பூ எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பிரதிபலனை எதிர்பார்த்துத்தான் அத்தனை விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கோவில அப்படி செய்ய அவசியம் கிடையாது. கோயில ரெண்டு விஷயமா நம்ம பக்திய பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு, நாம சில விஷயங்களை கேட்டு கோவிலுக்கு போறோம். என்ன நாம சில விஷயங்களை கேட்டு இது எனக்கு கிடைக்கணும், இந்த பலன் எனக்கு கிடைக்க வேண்டும், இந்த சுப நிகழ்ச்சி நமக்கு நடக்க வேண்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு கோயிலுக்கு போறோம். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த பிரார்த்தனை நிறைவேறதுக்காக நன்றி சொல்வதற்காக கோயிலுக்கு போறோம். ரெண்டு விஷயமாவும் கோயிலுக்கு போறோம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நம்ம வேற எதுவுமே வேண்டவனா சும்மாவே கோயிலுக்கு போய் பகவான் நாமாவை சொல்லி பிரார்த்தனை பண்ணாலே போதும். அவன் நமக்கு என்ன சரியானதையோ அவன் கொடுத்துருவான். ஏன்னா அவன் என்ன நமக்கு சரியானதையோ நிறைய விஷயங்கள்ல இந்த தெருவில் இருக்கிற ஓனான வேட்டியில விட்டுக்குவான்னு சொல்லுவாங்க. தெருவில் இருக்கிற ஓனான வேட்டியில விட்டுவான்னு சொல்லுவாங்க. ஒரு ஓனால விட்டுக்கிட்டாலே 1000 அவஸ்தை இருக்கு. இன்னைக்கு 1000 ஓனாங்களை வேட்டியில விட்டுக்கிட்டே இருக்கும். ஆயிரக்கணக்கான ஓனாங்களை தெருவில் போற ஓனாங்களா எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு வேட்டியில விட்டுக்கிட்டோம்னா எவ்வளவு அவஸ்தைகள் இருக்குமோ அத்தனை அவஸ்தையும் நாம பட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு உலகத்துல. முக்கியமா இந்த பாரத தேசத்துல எது எது தேவையில்லையோ அதையெல்லாம் வீணான விஷயங்களை எல்லாம் நம்ம இழுத்து வச்சு வாயில போட்டுக்கிட்டு வேட்டியில போட்டுக்கிட்டு நம்ம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது நடக்கிற விஷயங்கள். ஏன்னா கவலை இல்லை. என்ன அப்படி அவஸ்தைப்பட்டாலுமே அந்த அவஸ்தைகள் எல்லாம் இருந்து விடுபடுவதற்காக பெரும் மருந்தாக இருந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பகவத் ராமானுஜர், ஸ்ரீமன் நடனகோபால நாயகி சுவாமிகள் போன்ற மகான்கள். அவர்கள் எல்லாம் அந்த அவஸ்தைகள் எல்லாம் நம்மை விடுபடுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாம் வெட்டி விடுவதற்காக, விடுதலை அளிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே அவஸ்தை தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எதை நாடி ஓடிக்கிட்டு இருக்கோம்? ஊர்ல இருந்து என்ன எல்லா வீட்லயும் நடக்கிறது தான். இது நம்ம தப்பா நினைக்காதீங்க, எங்க வீட்லயும் நடக்கிறது தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெளிநாட்டுல இருந்து மக்கள் வர்றாங்கன்னா 30 நாள் இருக்காங்க. 30 நாள்ல 15 நாள் கோயில் குளமா சுத்துறாங்க. 15 நாள் திருப்பதி போறாங்க, ஸ்ரீரங்கம் போறாங்க, ஐயப்பன் சாமி பார்க்க போறாங்க, என்ன அப்புறம் மீனாட்சி அம்மன் கோயில், உள்ளூர் கோயில் அப்படின்னு சொல்லி வெளியூர் கோயில் சொல்லி கோயிலா குளமா சுத்துறானுங்க. என்ன லோக்கல்ல இருக்கிற நாம அவ்வளவு சுத்துறோமோ இல்லையா, அவங்க அவ்வளவா சுத்துறாங்க. ஏன்னா அவ்வளவு வேட்கை. நம்ம ஊராச்சே, நம்ம தேசமாச்சே, நம்ம அந்த கோயிலுக்கு போகலையே, அதனால என்ன ஆயிடுமோ பயம் வேற. என்ன அப்படின்னு ஒரு பயம். அப்புறம் பக்தி. என்ன எனக்கு குழந்தை பிறந்துச்சு, நாங்க வீடு வாங்கினேன், எனக்கு எவ்வளவு வீடு வாசல் வந்துச்சு, எனக்கு அதுக்குண்டான நன்றியை நான் செலுத்தாம இருந்தா எனக்கு மறுபடியும் பாவம் வந்துருமோன்னு பயம். அப்படி அவ்வளவு குழப்பங்களோட அவ்வளவு பசியோட சுத்துறாங்க. பாத்தீங்களா? அவங்கள பார்க்கும்போது உண்மையிலேயே பக்தி என்னன்னு தெரியுது நமக்கு. என்ன பக்தி என்னன்னு கண் கூட பார்க்க முடியுது. ஊருக்கு போகும்போது கூட ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு போவோம். எப்படி விமானம் ஏறது கூட அந்த நாள்லயே பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு போகணும். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன். எங்க வீட்லயே நடக்கிற விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன். புதுசா இங்க வேற எங்கேயும் நடக்கிற விஷயத்தை சொல்லல. அப்படி இருக்கும்போது இவ்வளவு வேட்கை எப்படி இருக்கிறது என்றால், இந்த பக்தி நமக்கு கிட்ட வேண்டும். இந்த பக்தி நமக்கு தொலைந்து விடக்கூடாது. திருப்பதியில 7 மலை இருக்கு. என்ன இவ்வளவு தீர்த்தங்கள் இருக்கு. சீனிவாச பெருமாள் இருக்காரு. என்ன நியூயார்க்லயோ லண்டன்லயோ அங்கேயும் இதே போல ஒரு கோயிலை அமைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோணுது. ஒரு முருகன் கோயில் கட்டணும் என்ற எண்ணம் தோணுது. என்ன இந்த விட்ட குறைய மறுபடியும் பிடிக்க வேணும், இந்த விட்டதை மறுபடியும் பிடிக்க வேண்டும் என்ற அந்த ஆதங்கம் இருக்கும் பாத்தீங்களா? அதுதான் இந்த சனாதன தர்மத்தை இன்றும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல ஆதங்கம் தான் பகவானுடைய விஷய சம்பந்தமாக நம்ம எல்லாம் சம்பந்தம் ஏற்படுத்தக்கூடிய பாகவதர்களுடைய விஷயம் சம்பந்தமாகவும் கேட்க வேண்டும். அவர்கள் சம்பந்தமான விஷயங்களை கேட்டு ஞானம் பெற வேண்டும் என்ற ஆவல் பிறந்தால் நம்முடைய சனாதன தர்மம்
தர்மம் முழுமை பெறும். ஏன்பா நீங்க அங்க போய் கோயில் கட்டி வழிபடுறீங்க, இங்கேயே வழிபடலாமே, ஏன் அங்க போய் நீங்க எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணி என்ன அங்க 10ஓட 11 இருக்கிறதுக்கு இங்க ஒன்னா இருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் ஏற்படும். அப்படின்னா இந்த விஷயங்களிலே மாறுதல் ஏற்பட வேண்டும். செல்வங்கள்ல எத்தனையோ செல்வங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, என்ன தானிய செல்வம், தன செல்வம் இருக்குன்னு சொல்றாங்க, என்ன அப்புறம் அப்படி நிறைய செல்வம். முக்கியமான ஒரு செல்வத்தை நம்ம இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கோம். என்ன செல்வம் தெரியுமா? மக்கள் செல்வம், மழலை செல்வம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க குழந்தைகளோட, என்ன ஆன்லைனோட எல்லாம் சொல்லி தர்றாங்க. அந்த குழந்தை ஓடி அங்க பெரிய வீட்டுல ஆடிக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம உட்காந்து இங்க வா இங்க வா இங்க வா உட்காருன்னு சொல்லி ஆன்லைன் பேபிஸ் ஆகிட்டு இருக்காங்க எல்லாமே. எங்கப்பா நம்ம குழந்தைய தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுற அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயத்துல ஆவல் ஏற்பட்டு நாம் எல்லாம் திசை மாறிக்கொண்டு போயிருக்கிறோம் இந்த காம போட்டியிலே. இந்த காம போட்டியிலே என்பது இன்றைய சமூக நீதியாக விளங்கப்பட வேண்டியது மாறி இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த பாரத தேசத்திலே பிறப்பதே ஒரு மிகப்பெரிய புண்ணியம், என்ன மிகப்பெரிய பாக்கியம் என்று போற்றப்படுகிறது. என்ன இந்த விளக்க தூண்டி விட்டாலே அரசனா பிறக்கிறான்னு சொல்றாங்க. அப்ப பாரத தேசத்துல பிறந்தா எவ்வளவு பெரிய புண்ணியம், இங்கதானே இந்த அதிசயம் எல்லாம் நடக்கும்னு சொல்லும் போது இந்த பகவத் ராமானுஜர் இது போன்ற அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய இந்த பாரத தேசத்திலே அதையெல்லாம் மேலும் மேலும் பிரகாசப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் அவருடைய வரலாற்றின் மூலம் நாம் அறியக்கூடிய உண்மை. தும்பையூர் கொண்டியம்மாள் என்று ஒரு அம்மா, ஒரு தயிர்காரி, என்ன தயிர்காரி மோர்காரி, பகவத் ராமானுஜருடைய மடத்துக்கு தினமும் பால் தயிர் சேர்ப்பவள் தும்பையூர் கொண்டியம்மாள் சொல்லி. அப்படின்னு சொல்லி அந்த தயிர்காரிக்கு என்ன ஒரு நாளைக்கு உள்ளான கூலி கொடுக்கணும்ல, அந்த கூலியை அந்த மடத்துல இருக்கவங்க கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதமோ எவ்வளவோ நாளோ தாமதம் ஆயிருச்சு. அந்த தாமதமான உடனே இந்த அம்மா தும்பையூர் கொண்டியம்மாள் கேட்டிருக்காங்க, எனக்கு இவ்வளவு நாள் தாமதம் ஆச்சு, இதுக்கு பதிலா வேற ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே ராமானுஜர் போய் அவங்க சிஷ்யர்கள் ஒப்பிச்சிருக்காங்க, இந்த மாதிரி இந்த தயிர்காரிக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிருச்சு, நம்ம கொடுக்க வேண்டிய சன்மானம் எல்லாம் தாமதம் ஆயிருச்சு. அவங்க வேற ஏதோ கேட்கறாங்கன்னா சரி ஏதாவது பால் பழம் என்ன பிரசாதத்தை மடத்துல இருக்க பிரசாதத்தை கொடுத்து அனுப்புவான்னு சொன்னா இதெல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு முக்கியமான பிரசாதம் ஒன்று வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். என்னப்பா பிரசாதம் சொல்லி சிஷியர்கள்லாம் கேட்க, நீ என்னத்தையாமா கேட்கிற, நாங்க தான் இவ்வளவு கொடுக்குறோம்ல, அடுத்த வாராச்சும் செட்டில் பண்றோம் அப்படின்னு சொன்னா கூட கேட்கல. நான் பகவத் ராமானுஜர் ஒண்ணு கேட்கணும் அப்படின்னு சொன்னா வா போய் கேட்கறேன்னு எனக்கு மோட்சம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறாள் அந்த தும்பையூர் கொண்டியம்மாள். அப்படின்னு பாருங்க, மோட்சம் வேணும்னு கேட்டிருக்கான். எவையா மோட்சம் வேணும்னு கேட்பான். பகவத் ராமானுஜர் அப்படியே அசந்துட்டானா, என்னம்மா நீ மோட்சம் வேணும்னு சர்வசாதாரணமா யாருமா மோட்சம் கொடுக்குறேன்னு சொன்னதுங்கன்னா ஊரா பேசிக்கிறாங்க. என்ன விடுதலை, சுதந்திர விடுதலை, எப்படி இந்த வாழ்க்கையில் இருந்தே இந்த பிறவி இறப்பு என்ற இந்த பிறவி கட்டிலிருந்து விடுதலை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி எத்தனை பேர் உங்ககிட்ட வந்தா கிடைக்கும் தான் சொல்றாங்க, வேற எங்கேயும் கிடைக்காதா, அந்த மோட்சத்தை நீங்க கொடுங்க, எனக்கு போதும் இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை போதும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா உனக்கு உறுதியா தெரியுமா நான் கொடுப்பேன், நீங்க தான் கதி, வேற வழியே கிடையாதுன்னு சொன்ன உடனே ஒரு ஓலைச்சுவடியில என்ன ஒரு சிபாரிசு செஞ்சு ஒரு கடிதத்தை கொடுத்தாராம். அந்த கடிதத்தை கொண்டு போய் அந்த ஓலைச்சுவடியில எழுதி கொடுத்தாராம். இந்த கடிதத்தை கொண்டு போய் இந்த ஓலைச்சுவடியில கொண்டு போய் திருமலைக்கு போ, எப்படி திருமலைக்கு போய் வெங்கடேசன் போய் காமி உனக்கு மோட்சம் கிடைச்சிடும். எப்படி சிபாரிசு கடிதம், எதுக்கு சிபாரிசு கடிதம்? இன்னைக்கு சாமியை பாக்குறதுக்கு சிபாரிசு கடிதம், பையனுக்கு ஒரு கல்லூரியில சீட்டு கிடைக்கணும்னா சிபாரிசு கடிதம் எழுதுறாங்க. இவங்க மோட்சத்துக்கு சிபாரிசு கடிதம் எழுதி வாங்கியிருக்காங்க ராமானுஜர்கிட்ட. கொண்டு போய் இந்த ஓலைச்சுவடியோட மலையேற ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு மாதிரி கிடையாது, கடும் பாதை, என்ன அது காட்டு பாதை, அங்க கொஞ்சம் சுத்தமான வழியெல்லாம் இருக்கும்ல, அந்த வழியா திருவேங்கடவன் ஆஹா நம்முடைய என்ன பிரதான குரு, நம்முடைய பிரதான குரு, அவருக்குமே குருன்னு சொல்லி ராமானுஜர் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு தடவை சர்ச்சை நடந்து அந்த திருவேங்கடவன் சிவனா முருகனா சக்தியா இல்ல வேற தெய்வமோன்னு சொல்லி நிறைய சர்ச்சை நடக்கும்போது இந்த சர்ச்சைக்கெல்லாம் தீர்வாக சங்கு சக்கரத்தை ஒரு இரவு காலடியில வச்சு அடுத்த நாள் பார்த்தோம்னா அந்த சங்கு சக்கரத்தை எடுத்து திருவேங்கடவன் வச்சுட்டு இருந்திருக்காராம். அப்படின்னா அந்த பெருமாளுக்கே அப்பனுக்கு சங்காளி அளித்த பெருமான்னு சொல்லி ராமானுஜருக்கு பேரு. அப்பனுக்குன்னா வேங்கடவன், திருமலை அப்பனுக்கு சங்காளி அளித்த பெருமான் எம்பெருமானா ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரமாகவே விளங்குகிறவர் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். என்ன அவருடைய அனைத்து ஆயுதங்களும் பஞ்சாயுதங்களும் சேர்த்து அவதாரமாக விளங்கியவர் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். ஆகையாலே திருவேங்கடவனுக்கே குருன்னு சொல்லி ராமானுஜர் சொல்லலாம். அப்பேற்பட்ட ராமானுஜர் சிபாரிசு கடிதம் கொடுத்திருக்காரா அப்படின்னு சொல்லி திருமலை அப்பரே மலையில இருந்து இறங்கி வந்துட்டாராம். இறங்கி இந்த சிபாரிசு கடிதத்தை அந்த ஓலைச்சுவடியை வாங்கிக்கிட்டு
உடனே மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டாளாம் அந்த தும்பையூர் கொண்டியம்மாள் என்ற அந்த ஒரு மேதை. என்ன அந்த மேதை எப்படி ஒரு தயிர்காரிக்கு மோட்சம் கிடைத்திருக்கிறது. மோட்சம் என்பது எப்பேற்பட்ட பதவி. நம்முடைய நடனகோபாலன் நாயகி சுவாமிகள் பதவி பொந்துனோன்னு சொன்ன உடனே நம்மால எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ வேற ஏதோ சீட்டோ நினைச்சிட்டான். பதவி என்ன மோட்ச பதவியை சொல்லி இருக்காரு நம்மளுடைய ஸ்ரீமத் நடனகோபாலன் நாயகி சுவாமிகள். அந்த பதவியை மிக சுலபமாக்கி இருக்கிறார் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். கேட்டவர்களுக்கெல்லாம் மோட்சம், கேட்டவர்களுக்கெல்லாம் மோட்சம். இன்னைக்கு நம்ம நாட்டுல தவம் செய்யற ஒவ்வொரு ஒத்த கால நின்று செஞ்சாலும் சரி, என்ன நெருப்புல விழுந்து செஞ்சாலும் சரி, என்ன கடல்ல மூழ்கி செஞ்சாலும் சரி, எவ்வளவோ தவங்கள் இருக்கின்றன. அத்தனை தவங்கள் செய்தாலும் மோட்சம் கிடைப்பது அரிது என்று சனாதன தர்மத்திலே சொல்லப்படுகிறது. இந்த பிறவாமைங்கிறது அவ்வளவு கஷ்டம். ஏன்னா இந்த பஞ்சபூத கட்டிலே நாம் எல்லாம் கிடக்கிறோம். அப்ப ஆண்டவன் என்னையா பண்ணிட்டு இருக்கான்? ஆண்டவன் என்னையா பண்றான்? அது வாட்டுக்கு பிரம்மாவை படைச்சான்றானுங்க, பிரம்மா மூலமாக இந்த உலகத்தை எல்லாம் படைச்சான்றானுங்க. இத்தனையும் பண்ணிட்டு கடவுள் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, கடவுள் ஒளிந்து கொண்டிருக்கிறான். கடவுள் ஒளிந்து கொண்டிருக்கிறான். முக்கியமா சம்பிரதாயத்துல நம்ம இன்னைக்கு கடவுள் யாருங்கிற கேள்விக்கு மறுபடியும் வரணும். ஏன்னா கடவுள்ங்கிற அந்த வார்த்தைக்கே அர்த்தம் முடியாம இருக்கும் நமக்கு. கடவுள்னா எங்கேயோ மேல ஆகாசத்துல பாக்குறாங்க. என்ன ஆகாசத்துல கடவுள் இருக்காருன்னு பாக்குறாங்க. அப்படித்தானே? கடவுள் எங்க இருக்காப்பா? இப்படி கையை காட்டுவான். என்ன கடவுள் எங்க இருக்கான்னு சொன்னா அந்த கடவுள்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் முடிச்சுட்டு தானே நம்ம கேட்கணும். கட என்றால் இந்த பஞ்சபூதத்தை எல்லாம், இந்த பஞ்சபூதத்தால் ஆன இந்த பிரகிருதி மண்டலத்தை எல்லாம் கடந்து இருப்பவன் கட. என்ன அப்படி இருப்பவன் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்குள்ளும், என்ன உயிர் உள்ளவைகளுக்குள்ளும் உயிர் இல்லாதவைகளுக்குள்ளும் ஜடப்பொருளுக்குள்ளும் உறைபவனாலே அவன் உள்ளேயும் இருக்கிறான் என்பதாலே அவன் கடவுள் என்று போற்றப்படுகிறான். அப்ப கடவுள்னா யாருன்னா வைகுண்டத்திலேயும் இருக்கணும், திருப்பார்கடல்லையும் இருக்கணும். என்ன இங்க இருக்கிற விக்கிரக ரூபமா மூர்த்தியாகவும் இருக்க வேண்டும், அவனே இறங்கி அவதாரமாகவும் வர வேண்டும். அப்பேற்பட்டவன் நம்முடைய உள்ளத்துக்குள்ளும் இருக்க வேண்டும். அப்போதுதான் கடவுள் என்ற வார்த்தை நிறைவு பெறுகிறது. அப்படி விளங்கியவன் தான் ஸ்ரீமன் நாராயணன். அவனை பிரகாசப்படுத்துவதற்காக வந்தவர் தான், அவதாரமாக வந்தவர் தான் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வந்ததனால தான் அந்த காரே கருணை ராமானுசா என்று யாரே அறிபவர் உன் புகழின் தன்மைன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படி சொல்லும்போது அந்த ராமானுஜர் தான் இந்த தயிர்காரிக்கு இவ்வளவு சுலபமா மோட்சம் கொடுத்திருக்காரு என்றதை நினைச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம இந்த நாமம் போட்டவங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் என்னன்னு பாக்குறாங்கன்னா அவங்க ஒரு தனி வகையறா. என்ன இந்த நாமம் போட்டாலே அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரியா தம்பா இருப்பாங்க அப்படிலாம் பாக்குறோம். என்ன அவங்க கொஞ்சம் விலகித்தாம்பா போவாங்க அப்படிலாம் பாக்குறோம். அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நாமதாரிகள் எல்லாமே மிகவும் குறைந்துதான் காணப்படுகிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு சம்பிரதாயத்தை வளர்க்கறதுக்கு உண்டான சிரமம் ஆகி போச்சு. இன்னைக்கு இருக்கிற இந்த உலக விஷயங்கள், இந்த உலக போட்டியில எல்லாருமே போய் விழுந்துட்டாங்க. யாரு காப்பாத்தணுமோ, சம்பிரதாயத்தை காப்பாத்தணுமோ எல்லாருமே போய் விழுந்துட்டாங்க. அடியாண்ட கேக்குறாங்க, எப்படிங்க நீங்க சம்பிரதாயத்தை பத்தி பேசுறீங்க, நீங்க எப்படிங்க ஸ்ரீ சம்பிரதாயம் சொல்ற இந்த ராமானுஜர் எம்பெருமானார் தரிசனத்தை பத்தி பேசுறீங்கன்னு சொல்றாங்க. பல ஊற்றுக்கள் அடைக்கப்பட்டால், என்ன ஒரு ஒரு ஊற்று வருதுன்னா, பூமியிலிருந்து வருதுன்னா அடைச்சிருக்கீங்கன்னா அந்த ஊற்று போயிடும் நினைச்சிருக்கீங்களா? அந்த ஊற்று மறுபடியும் வேற இடத்துல பொங்கி எழும். ஏன்னா நீங்க இங்க அடைச்சீங்கன்னா அங்க பொங்கி எழும். இது இயற்கை, இது பகவானுடைய திட்டம். இப்படிதான் உலகம் இயங்கிட்டு இருக்கு. நீங்க பேச வேண்டியவங்க பேசலன்னா எவன் பேச ஆரம்பிச்சிடும். அதை பத்தி, நல்ல விஷயத்தை பத்தி. ஒண்ணு தொட்டு ரெண்டு விதயமா இருக்கு, ரெண்டு விஷயமா தொட்டு நடக்குது. கெட்ட விஷயமும் தொற்றாக பரவிக்கொண்டே இருக்கும், கிருமி தொற்றுன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒன்று, நல்ல விஷயங்களும் தொற்றாக பரவிக்கொண்டே இருக்கும். அதுபோல நல்ல விஷயங்கள் இந்த தொற்றாக பரவி கொண்டிருக்கின்றன. எப்படி பரவுகின்றன என்றால், ஆச்சாரிகள் சம்பந்தமான இருக்கின்ற அந்த சத் விஷயங்களை கேட்கின்ற அந்த சத் சம்பிரதாயத்தில் இருக்கின்ற நல்லோர்களின் சம்பந்தம் ஏற்படும் போது அந்த தொற்று ஏற்படுகிறது. இவர்களை போன்ற டாக்டர் ராஜாராம் போன்ற சம்பிரதாய விஷயத்திலே மூழ்கி கிடப்பவர்களுடன் பழகும் போது அந்த தொற்று ஏற்பட்டு அடியேன் இப்படி பேச விளைகிறேன். அதான் உண்மை. என்ன அடியேன் எப்படி இப்படி பேசுறேன்னா, உண்மையான கருத்து, அடியனுடைய குரு, சங்கீத குரு, என்ன ரங்கநாத பாகவதர் ஒரு உத்தமர், மகாத்தமர். அவர்கிட்ட அடியன் சங்கீதம் பழகும் போது அடியன் கேட்டேன்ல, கடவுள்னா யாரு
கடவுள்னா எப்படி, நமக்கு எப்படி, எதன் மூலமா நம்ம கடவுளை தெரிஞ்சுக்க முடியும்? இது போன்ற கேள்விகள் எல்லாம் சங்கீதம் பயிலும் போது, கிட்டத்தட்ட நான் கல்லூரியில 1ஆம் வருடம் 2ஆம் வருடம் படிக்கும் போது நான் அடியேன் சொல்றது 90களில் சொல்லிட்டு இருக்கேன், 89 90களில் சொல்லிட்டு இருக்கேன். அந்த 90களில் அவர்களோட சங்கீதம் பாடம் பயிலும் போது கேள்விகளை எல்லாம் கேட்பேன். ஏன்னா அவர்கள் சங்கீதத்தில் வர்றதெல்லாமே ராமனுடைய கீர்த்தனைகளா வரும், என்ன கிருஷ்ணனுடைய கீர்த்தனைகள் எல்லாம் வரும். அப்படிலாம் ராம கிருஷ்ணன் இந்த பகவான சம்பந்தமான கீர்த்தனைகள் சொல்லி தருவாரு. சொல்லி தரும்போது ஏன் பகவான் சொல்லும் போது நீங்க கண்ணனையும் ராமனையும் நாராயணனும் முதலில் இட்டு சொல்லி தருகிறீர்கள், அதைத்தான் முக்கியமா சொல்லி தருங்களே. அப்பனா கடவுள்னா யாரு அப்படின்னு கேட்கும்போது நாராயணன் தான் பரபிரம்மம், அவரை நாட்டியவர் யார் என்றால் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜன் சொல்லி அன்னைக்கு காதல வித்தா அவர் விதைச்சது இன்னைக்கு விளைஞ்சுகிட்டு இருக்கு. அதனாலதான் அடியேன் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன், வேற எதுவும் காரணம் கிடையாது. இது போன்ற வித்துக்களை நாம் மனதிலே இட்டுக் கொள்கிறோமா, விதைத்துக் கொள்கிறோமா என்பதுதான் கேள்வி. கண்டதெல்லாம் விதைச்சுக்கிட்டு இருக்கோம்ல. என்ன இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு நாட்டுல இருக்கிற, தமிழ்நாட்டுல இருக்கிற, நம்ம வெளியூருக்கு போகும்போது அந்த போல சாலை வழியில பார்த்தோம்னா அதிகப்படியா பாக்குறது என்ன மரம் தெரியுமா? என்ன மரம் பாக்குறோம்? அதிகப்படியா காடா வளைஞ்சு கிடக்கிறது என்ன மரம்? என்ன மரம்? சீமக்கருவேல மரம். பெரியவர் சொல்றாரு சீமக்கருவேல மரம். அது நமக்கு தேவையா? என்ன அது நமக்கு தேவையா? யோசிச்சு பார்க்கணும். அப்ப எவன் விதைச்சான்? எப்படி விளைஞ்சு நிக்குது? இப்படி அது எவ்வளவு தொல்லை கொடுக்குது? நீராதாரத்தை எல்லாம் உறிஞ்சுக்கிட்டு அது வீணாப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது போன்ற விஷயங்களை நாம் எல்லாம் சேர்த்துக் கொண்டிருக்கோம் என்றால் நம்முடைய ஞான ஊற்று வற்றி விடுகிறது, நம்முடைய ஞான ஊற்று வற்றி விடுகிறது. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இழுத்து வச்சுக்கிட்டு நம்ம மடியில போட்டுக்கிட்டோம்னா நமக்கு சிரமம் தான் வாழ்க்கையை நடத்துறது. இது போல விஷயங்கள் மறுபடியும் கிடைக்கணும்னா சத்சம்பிரதாய விஷயங்கள் சம்பந்தமாக யார் சொல்கிறார்களோ, யார் வாழ்கிறார்களோ அவர்கள் சம்பந்தமாக நம்முடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டே இருந்தோமே ஆனால் நமக்கு இந்த ஞான ஊட்டு ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் என்பதுதான் நியதி. இதுதான் சமூக நீதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூக நீதி ஏற்படாமல் நாம் வாழ்க்கை வாழ்வதற்கே சிரமமாகத்தான் இருக்கும் எப்போதுமே. இந்த சமூக நீதி ஏற்படணும்னா வேற என்னங்க வாழ்க்கையில் இருக்கு? புராணத்துல சொல்றாங்க, வராக புராணம் இருக்குங்க, வராக புராணம் இருக்கு. அதுல உபபுராணமா வர்ற கைசிக புராணம், என்ன அதுல உபபுராணமா வர்ற கைசிக புராணம். அதுல ஒரு ராட்சசன், பிரம்ம ராட்சசன் என்ன ஒரு ஒரு சாதாரண மனிதனாக இருக்கின்ற என்ன நாய் மாமிசத்தை தின்கின்ற என்ன அந்த புலையர் சாதியிலே பிறந்த ஒரு நபர் தினமும் அந்த மலை ஏறி, திருக்குறுங்குடி என்ற மலை ஏறி என்ன வடிவழகிய நம்பிய சேவிக்கிறதுக்கு போவானா. அந்த போற வழியில போகும்போது ஒரு ஏகாதசி அன்னைக்கு, இது கைசிக புராணத்துல சொல்ற வரலாறு, அந்த ஏகாதசி அன்னைக்கு போகும்போது அந்த பிரம்ம ராட்சசன் என்ன தெரியுமா? ராட்சசர்களே பல வகை இருக்காங்க, அதுலயும் சாதி இருக்குங்க, அதுலயும் சாதி பல சாதி இருக்கு. அதுல பிரம்ம ராட்சசன் மிகப்பெரிய ராட்சசன். அந்த பிரம்ம ராட்சசனா யார் ஆவாங்கன்னா பெரும்பாலும் பிராமணர்கள் ஆவார்கள் என்று சொல்கிறார்கள் புராணத்திலே. பிராமணர்கள் ஒழுக்கம் கெட்டு காசுக்கு ஆசைப்பட்டு அலைந்து யஜ்ஞ யாக யஜ்ஞங்களை எல்லாம் செய்து மற்றவர்களுக்கெல்லாம் எதுவும் கொடுக்காமல் அவர்கள் யாக யஜ்ஞங்களையும் சரியாக செய்யாமல் காசுக்கு ஆசைப்பட்டு செய்தால் அடுத்த பிறவி ராட்சச பிறவின்னு சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட பிரம்ம ராட்சசனாக பிறந்திருக்கிறான் ஒரு ராட்சசன். என்ன அப்படி பிறக்கும் போது அவன் எப்படி திம்பானா, மனுஷங்களையா திம்பானா. அப்படி தின்னு பார்க்கும்போது நம்ம பாகவதன் என்ன இந்த கோயிலுக்கு போய் அந்த வடிவழகிய நம்பியை தம்புரா மீட்டி பாடல் பாடுவது அவனுடைய பிரார்த்தனை. அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது அந்த கைசிக புராணத்துல கீழே இருக்கிற அந்த அடிவாரத்துல மலை ஏறி போறான். போகும்போது பிரம்மராட்சசன் பிடிச்சிட்டானா. பிடிச்ச உடனே சுருக்கமா சொல்கிறேன், பெரிய புராணம் இது. சுருக்கமா சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, யார் எப்படி அந்த பிரம்மராட்சசன் விடுபடுகிறான், அந்த பிரம்மராட்சசன் இந்த பாகவதன் விடுபடுகிறான்னா இந்த பிரம்மராட்சசன் சொல்லுவானா, என்ன நீ சாப்பிட்டுன்னு சொல்லுவானா. எப்படி பிரம்மராட்சசன் தப்பிக்கிறது தான் வழியா பார்க்கணும். இவன் என்ன சொல்லுவானா, என்ன நீ சாப்பிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்கிறேன், ஆனால் ஒரே ஒரு பிரார்த்தனை, இன்றைய இரவு இந்த ஏகாதசி இரவு, இந்த கைசிக ஏகாதசி இரவு என்ன அந்த வடிவழகை நம்பை சென்று நான் சேவிக்க வேண்டும், என்ன பண் பாட வேண்டும், என்ன பண் பாட வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் பாடல் பாடி துதிக்க வேண்டும்பா, அதுக்கு மட்டும் அனுமதி கொடு, திரும்பி உன்னிடம் நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்படைக்கிறேன், என்னுடைய உடலை ஒப்படைக்கிறேன் சொல்லி. முக்கியமா புரிஞ்சுக்கணும், உடலை ஒப்படைக்கிறேன் அப்படின்னா ஆத்மா கரையேற போகிறது, ஆத்மா நல்ல கதி அடைய போகிறது என்ற அந்த எண்ணத்தோடு இந்த உடலை தொலைத்து விட வேண்டும். என தொலைஞ்சா போதும்டா, இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க இதை விட்டா போதும்டான்னு சொல்லுவாங்க. அந்த போல விரக்தி ஏற்பட்டு விட்டா போதும்னு சொல்லி கெஞ்சும் போது அவன் நம்பலையா அந்த பிரம்மராட்சசன். அதற்கு பதிலாக நான் திரும்பி வரவில்லை என்றால் எனக்கு இந்த பாவம்
வந்து சேரும் அப்படின்னு சொல்லி ஒரு 18 பாவங்களை சொல்லியிருக்காங்க. என்ன, மற்றவர்கள் பொருளை கொள்ளையடித்தால் என்ன பாவம் வருமோ அது வரட்டும், என்ன தாய் தந்தையரை துன்புறுத்தினால் என்ன பாவம் வரட்டும் அது வரட்டும், மற்றவர்கள் மனைவி அபகரித்தால் என்ன அப்படின்னு சொல்லி வரிசையா பட்டியல் இருக்காரு. என்ன, அந்த பட்டியல்ல 2 விஷயங்களை முக்கியமா முன்னிறுத்துறாங்க இந்த சத்சம்பிரதாயத்துல. இது வேத வாக்கியங்கள். இது தனியா ராமானுஜர் கண்டுபிடிச்சதோ இல்ல அடியேன் சொல்றதோ கிடையாது. இது வேத வாக்கியம். அதை பிரமாணமாக கொண்டு தான் ராமானுஜர் பகவான் யார் என்றதை நிரூபிக்கிறார். அதுல 2 காரணம் சொல்லப்படுதுங்க. அது 2 காரணம் என்னன்னா, யார் நாராயணனுக்கு சமமாக யாரை வணங்குகிறாள், நாராயணனுக்கு சமமாக யாரை வணங்கினால் என்ன பாவம் வருமோ அந்த பாவம் வந்து எனக்கு சேரட்டும் சொல்றாரு. எப்படி இருக்கு பாருங்க. நாராயணனுக்கு சமமாக மதித்தாலே பாவம் வந்துவிடும் சொன்னாங்க. அடுத்த பாவம் அதையும் ஒத்துக்கலன்னா, நாராயணனை விட என்ன மேல் என்று சொல்லி யார் ஒரு இதனை கடவுளாக வணங்குகிறானோ அந்த பாவம் எனக்கு வந்து சேரட்டும் சொன்ன உடனே அந்த பிரம்மராட்சசன் இவ்வளவு பெரிய தத்துவத்தை அறிந்திருக்கிறான், இவன் உத்தம பாகவதன், நம்பக்கூடியவன் சொல்லி விட்டுட்டாராங்க பிரம்மராட்சசன். எப்படி இருக்கும் பாருங்க. அந்த பிரம்மராட்சசன் அந்த பாகவதனை, அந்த நம்பாடுவான் என்று சொல்ல போற்றப்படுகிற அந்த பாகவதனை நீ போய் சேவிச்சுட்டு வாப்பா, நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தானா அந்த பிரம்மராட்சசன். திரும்பி வந்த உடனே, இந்தா என் உடலை நான் உனக்கு தருகிறேன் எடுத்துக்கன்னா, வேணாம்பா, நீ இவ்வளவு பெரிய புண்ணியம் பண்றவன், என்ன இவ்வளவு பெரிய புண்ணியம் பண்றவன், அப்பேற்பட்ட புண்ணியசாலி மகாபாகவதன் உன்னை தின்னா மேலும் அதிகமான பலம் வாய்ந்த பாவம் செய்து பிரம்மராட்சசன் ஆகிவிடுவேன். ஆகையால நான் இந்த பிரம்மராட்சசனிலிருந்து, இந்த பதவியிலிருந்து விடுபட வேண்டும், இந்த சாபத்திலிருந்து விடுபட வேண்டும் சொல்லி கெஞ்சி இருக்கானாம் அந்த பாகவதரிடம். எப்பேற்பட்ட பாகவதர்கள் இருக்கிறார்கள் என்று பாருங்கள். நீ பாட்டு, அந்த பாட்டுல அந்த இருக்கிற புண்ணியத்தை எனக்கு கொடு, நான் கடையும் தேடுறேன் என்று சொல்றாராம். என்ன, அந்த பிரம்மராட்சசன் சொல்லும் போது இந்த பாவதன் சொன்னானா, நான் உனக்கு விடுதலை கொடுத்தேன்னா என்ன நீ கொல்ல மாட்டேன், என்ன நீ சாப்பிட மாட்டேன், எனக்கு விடுதலை கிடைக்காது, அப்ப எப்படி நான் என்னோட புண்ணியத்தை உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சில வாதங்கள்லாம் நடந்த பிறகு பாடலின் என்ன ஒரு வரியுடைய பலனை கொடுத்திருக்கிறாராம் அந்த நம்பாடுவான் என்ற அந்த மகா பாகவதர். கொடுத்த உடனே அந்த பிரம்மராட்சசனும் நற்கதி அடைந்திருக்கிறான், இந்த நம்பாடுவான் என்ற மகா பாகவதரும் நற்கதி அடைந்திருக்கிறான் என்பது புராணம் வாயிலாக, கைசிக புராணத்தின் வாயிலாக பூமி பிராட்டிக்கு வராகப் பெருமான் சொன்ன புராணம். எப்படி பூமி பிராட்டியை இடந்தெடுத்த போது, இரண்யாட்சனை வதம் செய்துவிட்டு பூமி பிராட்டியை இடந்தெடுத்த போது பிரம்மராட்சசன் சம்பந்தமாக விஷயத்தை சொல்லியும் பாகவதன் சம்பந்தமாக விஷயத்தை சொல்லியும் இந்த கலியுகத்திலே நாம சங்கீர்த்தனம் தான் சிறந்த வழி பக்தியிலே என்று சொல்லி உபதேசித்திருக்கிறார் பூமி பிராட்டிக்கு வராகப் பெருமான் சொல்லும்போது, அந்த புராணத்திலிருந்து வர்ற அந்த 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 சம்பந்தமான விஷயங்கள், சத் விஷயங்கள் என்னன்னா, பகவான் என்றால் நாராயணனே, அவனுக்கு சமமானவனும் கிடையாது, மிஞ்சியவனும் கிடையாது என்று அறுதியிட்டு சொல்லி இருக்கிறார்கள் நம்முடைய புராண பெரியோர்கள். வியாசர், பகவான் வியாசர் என்று சொல்லி போற்றப்படுகிற மகான்கள் எல்லாமே அவ்வளவு பேரும் சொல்லி இருக்கிறதை வைத்துக் கொண்டுதான் பகவானுடைய அந்த அனுகிரகம் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் சொல்லி அவருடைய குரு நினைத்திருக்கிறார். ஆளவந்தார் பரமபதிக்கும் போது 3 ஆசைகள் இருந்திருக்கிறதாம், நிறைவேறாத ஆசைகள். இன்னைக்கு யாராவது குருவுடைய ஆசைகளை நிறைவேற்றுறோமா? நம்ம குருன்னா யாருன்னே தெரியாது, அதுக்கப்புறம் தானே அவர் பட்ட ஆசை தெரியும். என்ன, குரு ஏதாவது ஆசையா எனக்கு ஒரு அல்வா கொண்டாப்பா, இங்க போய் ஏதாவது இட்லி கொண்டாப்பா, என்ன ஏதாவது எனக்கு காலமைக்கு விடுப்பானா சேவை செய்யணும், அது நமக்கு கிடைக்கக்கூடிய வரம் என்று நினைக்க வேண்டும். அதான் உண்மை. என்ன, அப்படிலாம் நினைக்கிற காலம்லாம் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு எல்லாமே வியாபாரம். நான் இவ்வளவு ரூபா கொடுத்துருக்கேன், நீ சொல்லி தர்ற, உனக்கு எதுக்கு நான் காலம் வைக்கணும், நீ கேட்கறதா எதுக்கு கொண்டு வரணும், அப்படிலாம் கிடையாது. நம்முடைய நாட்டிலே, நம்முடைய பாரத தேசத்திலே, நம்முடைய பாரத தேசம் முழுக்க இருப்பது குருகுலம் தான். ஒரு காலத்துல குருகுலம் தான். தச்சர் வேலை பார்க்கணும்னாலும் சரி, என்ன ஒரு ஆசாரி நகை செய்யற ஆசாரி வேலை பார்க்கணும்னாலும் சரி, என்ன ஒரு கட்டடம் கட்டுற அந்த மேஸ்திரி வேலை பார்க்கணும்னாலும் சரி, எல்லாருமே ஒரு குருகுலத்துல போய் கத்துக்கிட்டு தான் அந்த தொழிலை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அந்த குருகுலங்கள் எல்லாம் என்ன ஆயிருச்சுன்னா மாறி கரிக்குலம் ஆயிருச்சு. எப்படி கரிக்குலம் தெரியுமா உங்களுக்கு? ஆங்கிலத்துல கரிக்குலம்னா நம்ம கல்வி கற்கிற கூடம்னு அர்த்தம்.
இந்த குருகுலத்தை அவன் கரிக்குலம் ஆக்கிட்டான். அதுவும் ஒரு குலம் தான். என்ன, நம்முடைய தமிழ் வார்த்தையோ சம்ஸ்கிருத வார்த்தையோ எதுவுமே வீணாகவில்லை. அதெல்லாம் மாறி மாறி வேறு வக்ரமாக நமக்கெல்லாம் வேற மொழியாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை தெரிவிக்கத்தான் இந்த உதாரணத்தை கூறினேன். ஆகையாலே இந்த குருகுல கல்வி திட்டங்கள் எல்லாமே ஒளிந்து விட்டன இன்றைய தேதிக்கு. அந்த குருகுலம் இருந்தால் அங்கே நாம் எல்லாம் அந்த குருக்களை எப்படி மதிக்க வேண்டும் அப்படின்னு தெரிஞ்சு சொல்லி தந்திருப்பாங்க. இன்னைக்கு சொல்லி தரதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி தன்னுடைய குருவான ஆளவந்தாரை அவருடைய சொற்களை எல்லாம் மதித்து அதனை நிறைவேற்றுவதற்காகத்தான் போராடி இருக்கிறார் இந்த மகான். அந்த கல்வியிலே அந்த குரு ஆசைப்பட்டதெல்லாம் என்னவென்றால் 3 விஷயங்களுக்கு ஆசைப்பட்டிருக்கிறார். ஒன்று, ஸ்ரீமன் நாராயணனை நாட்ட வேண்டும். அப்படின்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்று வியாசர் நிறுவிய அந்த பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுத வேண்டும். என்ன பிரம்மசூத்திரம்னா என்ன? வியாசர் 18 புராணங்களை எழுதியிருக்காரு. 18 புராணங்களை படைச்சிருக்காரு. மகாபாரதத்தை எழுதியிருக்காரு. மகாபாரதத்தை எழுதி 18 புராணங்கள் படைச்ச பின்னருமே அவருக்கு திருப்தி ஆகலையா? இன்னும் தெளிவு மக்களுக்கு பிறக்காது. ஏன்னா கண்ணன் பிறந்து வாழ்ந்த அந்த காலத்திலேயே கண்ணனை பகவானா நம்பல. அவர் பாட்டுக்கு பகவத்கீதையை சொல்லிட்டாரு. அந்த பகவத்கீதைக்கு ஆதாரமாக மீண்டும் யாரு? பீஷ்மர் சகஸ்ரநாமத்தை பகவான் யார் என்ற அந்த கேள்விக்கு யுதிஷ்டிரன் கேட்டதற்கு பதிலாக பிறந்த அந்த சகஸ்ரநாமத்தை சொல்லிட்டாரு. விஷ்ணு சகஸ்ரநாமம் எல்லாமே சொல்லியும் மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்களே. நான் அவதாரம் எடுத்து பக்கத்துல இருந்துமே நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எவையா நம்புவான் என்ன அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி எல்லாம் இருந்திருக்கிறது. அதனால அதற்கும் திருப்தி ஆகாமல் ஸ்ரீமத் பாகவதம் என்ற ஒரு புராணத்தை வியாசர் எழுதியிருக்கிறார். அந்த பாகவதம் எழுதியும் திருப்தி வரவில்லை என்று சொன்ன வெறும் பகவானை பற்றிய தீர்க்கமான தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று பிரம்மசூத்திரத்தை நிறுவியிருக்கிறார் வியாசர். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் மக்களுக்கு சேர வேண்டும் என்பதனாலே அதனுடைய விளக்கத்தை எழுத வேண்டும். எழுத முடியவில்லையே என்பதால் எழுத வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்கிறது. அது ஒன்று. இரண்டாவது ஆசை, இந்த கஷ்டமாக இருக்கின்ற இந்த பாஷையான வேத பாஷையான சம்ஸ்கிருதத்திலே எவ்வளவோ இருக்கிறது. அதையெல்லாம் சுலபப்படுத்த வேண்டும் என்றால் தமிழ்நாட்டிலே அவர்கள் பேசுகின்ற பாஷையான தமிழில் இருக்க வேண்டும் அல்லவா? அந்த தமிழிலே என்ன இருக்கிறது என்றால் 4000 திவ்ய பிரபந்தங்கள் இருக்கின்றன, 4000 பாசுரங்கள் இருக்கின்றன. அந்த 4000 பாசுரங்களிலே முதன்மையானது திருவாய்மொழி. அப்பேற்பட்ட பாசுரங்கள் எல்லாமே எளியவர்களுக்கு போய் சென்று சேர வேண்டும் என்பதற்காக அதனை பிரபலப்படுத்த வேண்டும் என்பது ஒரு ஆசை. இரண்டாவது ஆசை. மூன்றாவது ஆசை, இப்பேற்பட்ட இந்த பாசுரங்கள் இருக்கின்றன, இந்த பிரம்மசூத்திரம் இருக்கிறது, இந்த புராணங்கள் இருக்கின்றன, இந்த இதிகாசம் இருக்கின்றன. அத்துணைக்கும் யார் அதிகாரியாக இருந்திருக்கிறார் என்றால் 2 ரிஷிக்களை போற்றி இருக்கிறார் அந்த ஆளவந்தார். ஒன்று பராசர முனிவர். என்ன, அடியனுடைய கோத்திரம் பராசர கோத்திரம், பராசர முனிவர். மற்றொன்று வியாச பகவான். இந்த இருவருடைய புகழ் நாட்டில் பரவ வேண்டும் என்பதனால் இந்த இருவருடைய புகழ் பரவுவதற்காக வழி செய்ய வேண்டும் என்ற நிறைவேறாத ஆசை இருந்திருக்கிறது. இந்த 3 நிறைவேறாத ஆசைகளை அந்த ஆளவந்தார் பரமபதித்த பிறகு, என்ன திருநாடு அலங்கரித்த பிறகு இவர் அந்த ஆசையை நிறைவேற்றியிருக்கிறார். இதுதான் சமூக நீதி. இதுதான் சமூக நீதி. என இத்தனை பகவானை நாட்ட வேண்டும் என்று நினைத்தாலே நமக்கு துர்குணங்கள் எல்லாம் ஓடி போயிடும். அறம் நின்று விடும், அறம் நிலையாக நின்று விடும். அப்படின்னா இந்த உலகத்துல எதை வச்சுங்க நம்ம அறம் செய்ய முடியும்? எதை வச்சு தர்மம் செய்ய முடியும்? கேளுங்க. இந்த உலகத்துல ஒரு தர்மம் செய்யணுங்க. இன்னைக்கு கோயில்ல அன்னதானம் நடக்குது. இந்த அன்னதானம் நடக்கிறதுக்குன்னா இதற்கு ஆதாரமாக இருக்கிறது எது? சமாராதனைன்னு சொல்றோமா இல்லையா? அப்படின்னா ஒரு அறம் நிலைக்க வேண்டும் என்றால் யாரை வச்சு அறத்தை நிலைநாட்டணும்? திருப்பார்கடலை கடைஞ்சாங்க. என்ன, இந்த புராணத்துக்கு வெகுவா கேட்டிருப்போம் நம்ம. தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் ஒரு பக்கம். இந்த திருப்பார்கடலை கடையும் போது அந்த மத்து இருக்குல்ல, மந்தார மலையே மத்தாக்கினான். என்ன, வாசுகியை பாம்பா, அந்த வாசுகியை கயிறாக்கினான். என்ன, அந்த அந்த மந்தார மலையை மத்தாக வைத்துக் கொண்டு திருப்பார் கடலை கடைய ஆரம்பிக்கும் போது அந்த மத்து விழுந்துருச்சான். அந்த மத்து நிக்கலையா? அப்படின்னா அது ஒரு அறம். ஏன்னா அமுதம் தேவைப்படுகிறது தேவர்களுக்கு. அந்த அமுதத்தை கடைந்தால் தான் எடுக்க முடியும். அந்த கடைவதற்கு அவங்க மத்து இருக்கு, கயிறு இருக்கு, ஆனா கடைய முடியல, சாஞ்சிருச்சு. அவங்க ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாங்க தேவர்களும் அசுரர்களும். அப்படின்னா எதை வச்சியா கடைகிறதுன்னா பகவானே என்ன கூர்ம அவதாரம் எடுத்து அவனே அந்த மத்துக்கு ஆதாரமாக அடித்தளமாக இருந்து அவனே கடைந்து கொண்டானாம் அந்த திருப்பார் கடலை என்று சொல்றது புராணம். என்ன, அப்படின்னா யார வச்சு நாம அறத்தை நிப்பாட்டணும், அந்த மத்து நிப்பாட்டணும், அந்த கடைகிற வேலையை செய்யணும்னா அறம் என்னாலே வேற யாரும் இல்ல, பகவான் தான்.
என்ன, அவன்தான் அறம். அவனை நிறுத்தாமல், அவனை முன்னிறுத்தாமல் சமூக நீதி என்று தனியாக ஒன்றை நாம் ஓட்ட வேண்டும் என்றால் அது நடக்காத காரியம். அது வாய்ப்பே கிடையாது. அது வாய்ப்பே கிடையாது. ஆகையாலே இந்த பகவானை யார் நிலைநாட்டி இருக்கிறார் என்றால் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் நிலைநாட்டி இருக்கிறார். அப்ப அவர் நிறுவிய வழியிலே இருந்திருந்தால் இன்றைய தினம் சமூக நீதி என்பது மேலும் நன்றாக விளங்கி இருக்கும் என்பதுதான் அடியேனுடைய ஒரு சிறு சிந்தனை. என்ன, ஆகையாலே இந்த சமூக நீதி அப்படின்னு சொல்றது தனியா நம்ம எதுவும் பகவானிடமிருந்து பிரித்து பார்க்கவே முடியாது, பார்க்கவும் கூடாது. ஆகையாலே நிறைய நாஸ்திகவாதம் இந்த ஊரிலே இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன, நிறைய நாஸ்திகவாதம் இந்த ஊரிலே வெகுவாக இருந்து கொண்டிருக்கிறது. அது எல்லாமே நம் மனதிலே புகுந்து குழப்பத்தை ஏற்படுத்தி இன்றளவும் நம்ம எல்லாம் இந்த பக்தி மார்க்கத்திலே வராமல் நாம எல்லாம் விலக்கி வைத்திருக்கின்றன. அந்த விஷயங்கள் எல்லாம் மறுபடியும் ஓட்டப்பட வேண்டும், மனதிலே இருந்து தூர எரியப்பட வேண்டும் என்றால் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜரை நித்தமும் நாம் தியானிக்க வேண்டும். அவர் சம்பந்தமான வரலாற்றை நித்தமும் நாம் கேட்க வேண்டும். கேட்டாலே அவரு எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காருன்னா 120 வருஷம் வாழ்ந்திருக்காரு. 120 வருஷம் அவருடைய சம்பத்சரம் வாழ்ந்திருக்கிறது. அந்த 120 வருடங்களும் ஒரு நாள் கூட விடாமல் நாராயணனுடைய புகழையும் அவருடைய புராண விஷயங்களையும் ஆச்சாரியர்களுடைய விஷயங்களையும் பரப்பிக்கொண்டே இருந்திருக்கிறார். இத்தனை கோவில்கள் திவ்ய தேசம் என்று சொல்கிறோம். திவ்ய தேசம்னா என்ன? 108 திவ்ய தேசம் சொல்லுவாங்க. இந்த பக்கம் போனா 18 திருப்பதி இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் 20 திருப்பதி, அந்த பக்கம் 40 திருப்பதி சொல்லி திருப்பதிகள் 108 திருப்பதிகள் சொல்லுவாங்க. இந்த 108 திருப்பதிகளுக்கும் பிரதான அதிகாரி யாரு என்றால் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் தான். அவர் இல்லைன்னா இந்த 108 திருப்பதியும் கிடையாது. அந்த அளவுக்கு சத்சம்பிரதாயத்தை, பெருமாளை, பகவானை, நாராயணனை நிறுவி இருக்கிறார். மீண்டும் மீண்டும் நிறுவி இருக்கிறார். இது புதுசு கிடையாதுங்க. காலம் காலமா இறைவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். இறைவன் நமக்கு எல்லாமே அப்பாற்பட்டு ஒளிந்து கொண்டிருக்கிறான். நம்மோட அந்த விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த விளையாட்டுல இருந்து ஜெயிக்கணுமா இல்லையா? நம்ம இந்த உலக விளையாட்டுனால எவ்வளவோ விளையாட்டுகள் இருக்கு. ஆனா இந்த வாழ்க்கையில எவ்வளவோ விளையாட்டு இருக்கு. ஆனா வாழ்க்கை விளையாட்டையே ஜெயிக்கணும்னா இந்த ஒளிந்து கொண்டிருக்கின்ற பகவானை நாம் அறிந்து அவனை போய் நாம் பிடிக்க வேண்டும். அந்த பிடிக்கக்கூடிய அந்த ஆற்றலை, என்ன, அந்த ஒரு திறனை நமக்கு எல்லாம் ஏற்படுத்துவதற்காக அவதரித்தவர் தான் இந்த சமூக நீதி காத்த மகான் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் அப்படின்னு சொல்லி போற்றப்படுகிறார். இந்த ராமானுஜருடைய வரலாற்றை பற்றி ஆவலை ஏற்படுத்தும் விஷயமாகத்தான் அடியேன் பேசியிருக்கிறேன். இன்னும் வரலாறுக்குள்ளே போகல. ஏதோ ஒரு 2 சம்பவத்தை சொல்லியிருக்கேன், அவ்வளவுதான் தவிர இன்னும் வரலாற்றுக்குள்ளே அடியேன் இன்னும் காலடி எடுத்து வைக்கல. தலையை இன்னும் என்ன எடுத்து வைக்கல. அப்படி இருக்கும்போது அவருடைய வரலாற்று கேட்டால் இன்னும் எவ்வளவு பெரிதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆவல் வர வேண்டும் என்றால் இன்னைக்கு ஒரு குழம்பு சாதம் வீட்டுல பண்றாங்க. என்ன, குழம்பு சாதம் வீட்டுல பண்றாங்க, கறியமுது பண்றாங்க, என்ன, சாற்றமுது பண்றாங்க. அப்படி பண்ணும்போது எப்படி நமக்கு ஆவல் தூண்டும்? முதல்ல அதனுடைய வாசனை வரணுமா இல்லையா? என்ன, ஆஹா குழம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்கப்பா, அப்படியே புளியோதரை வாசம் அப்படியே கம 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 கமங்குதுப்பா அப்படின்னு அந்த வாசனை வந்த உடனே வயிற்றுல பசி எடுக்க ஆரம்பிச்சோம். என்ன, பசி எப்படி இருக்குன்னா அந்த வாசனை முதல்ல வரணும். அது போன்ற வாசனை தான் இந்த அடியனுடைய சொற்பொழிவு, வேற ஒண்ணும் கிடையாது. லேசாக வாசனை வந்திருக்கா இல்லையான்னு நீங்க எல்லாம் யோசிச்சு பாத்துக்கங்க. இந்த சனாதன தர்மத்தை பற்றி கடல் 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 பல கடல்கள் போன்றது, மகா சமுத்திரம் அது. என்ன, அதுல முக்கியமா நீச்சல் அடிச்சு கரையிறது எப்படின்னு சொல்லி தரணும். என்ன, அந்த நீச்சல் அடிக்கிற வித்தையை சொல்லி தரவர் தான் இந்த ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். என்ன, அப்படி இருக்கும்போது அந்த கடல்ல இருக்கிற ஒரு துளியில ஒரு துளியில ஒரு துளியில ஒரு துளியில என்ன ஒரு 0.001% தான் அடியேன் விண்ணப்பிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா அந்த கடல் எவ்வளவு பெருசா இருக்குங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அவ்வளவு பெரிய கடல். என்ன, அதுல அந்த கடல்ல முத்தெடுக்கிறத பத்தி என்ன ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய வைபவத்தை கேட்டால் தெரியும். திருமலைக்கு போறதும் சரி, என்ன, ஒரு குருவை மதிப்பதும் சரி, என்ன, சிஷ்யர்களை மதிப்பதும் சரி என்று சொல்றது ராமானுஜத்தை தான் கத்துக்கணும். ஏன்னா அவரு 2 பக்கம் 2 பிடிங்க. அவரு அழகர் கோயில் வந்திருந்தார் ஒரு தடவை. அழகர் கோயில் வந்திருக்கும் போது முக்கியமாக சொல்லணும்னா ராமானுஜர் எளிமைப்படுத்தி இருக்கிறார் இந்த மோட்ச பதவின்னு சொல்லும் போது ஸ்ரீரங்கத்துல ஒரு பங்குனி உத்திரம் அன்னைக்கு நம்பர்வாள்கிட்ட போய் விண்ணப்பிச்சிருக்காரு. என்ன விண்ணப்பிச்சிருக்காருன்னா, இந்த கலியுகம் பயங்கர மோசமா போகுது. ஏன்னா இந்த இன்றைய அளவெல்லாம் அன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கிற வண்டி வாகனங்களோ டெக்னாலஜியோ என்ன எதை கேட்டாலும் இந்த கம்ப்யூட்டர்ல இந்த இதுல மொபைல்ல பாத்துக்கலாம். நீங்க எது வேணாலும் பார்க்கலாம். என்ன, அந்த அளவுக்கு சுதந்திரமோ, இந்த அளவுக்கு ஒரு விஞ்ஞான வளர்ச்சியோ, என்ன ஒரு ஆடல் பாடலோ,
என்ன ஒரு அந்த அந்த என்ன சொல்றது என்டர்டைன்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த கேளிக்கை விருந்துக்கள்லாம் இந்த அளவுக்கு அந்த காலத்துல கிடையாது, கொஞ்சமா தான் இருந்திருக்கு. அதுவே வேணாம்னு ஒதுக்கி இருக்காங்கன்னா இன்னைக்கு எல்லாம் இருந்தா சேச்சேன்னு ஓடி போயிடுவாங்க அவங்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு வேலை. அப்படி இருக்கும்போது அன்றைய காலகட்டத்திலே நம்பெருமாள்கிட்ட போய் இப்படி எல்லாம் யுகங்கள் மாறப்போகுது, அப்படி இருக்கிறதுனால இந்த மோட்ச பதவி எளிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ரெங்கநாச்சியார் ஸ்ரீரங்கநாச்சியார்ட்டையும் நம்பெருமாளும் இணைந்து இருக்கிற அந்த சுபவேளையிலே பங்குனி உத்திரம் ஒவ்வொரு வருஷத்துல ஒரு நாள் வரும். அன்னைக்கு 2 பேரும் சேர்த்தியில இருப்பாங்க. என்ன அந்த மண்டபத்துல போய் விண்ணப்பித்திருக்கிறார் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். என்னன்னு விண்ணப்பித்திருக்கார்? சமூக நீதி பிறக்க வேண்டும். சமூக நீதி எதுன்னா பகவானிலிருந்து பிறந்தவங்க நாம மறுபடியும் பகவான அடைகிறது, இதாங்க சமூக நீதி. ஏன்னா சமூகம்னாலே அவனுடைய சொத்துன்னு அர்த்தம், அவனுடைய சொத்து அவனுக்கு திருப்பி போய் சேரணுமா இல்லையா, அந்த நீதி ஏற்பட வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பித்திருக்கிறார். அடியேனுடைய சம்பந்திகள் யாரார் இருக்கிறார்களோ, அடியேனுடைய சம்பந்தியுடைய சம்பந்திகள் யாரார் இருக்கிறார்களோ, என்ன இப்படி அந்த பரம்பரையில் என்ன அந்த சம்பந்தம் யாராருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் நீ மோட்சம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பித்திருக்கிறார். ஆகட்டும் என்று சொல்லி ரங்கநாச்சியார் சிபாரிசு செய்ய நம்பெருமாள் உத்தரவு செய்திருக்கிறார். அப்படின்னா எவ்வளவு சூட்சமமான தர்மம் இது, என்ன எவ்வளவு சூட்சமமான நீதி இது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அவ்வளவு சுலபப்படுத்தி இருக்கிறார். அவர்களுடைய ஆச்சாரிய பெருமக்களும் சரி, அவர்களுடைய சிஷ்ய பெருமக்களும் சரி மிக மிக சிலாகித்திருக்கிறார்களாம். அப்பேற்பட்ட இவ்வளவு கஷ்டமான அந்த மோட்சத்தை யோகம் செய்து என்ன யாகம் செய்து எவ்வளவு கஷ்டமாக இருக்கின்ற மோட்சத்தை இவ்வளவு சுலபமாக்கி விட்டீரே ராமானுஜரே அப்படின்னு சொல்லி போற்றி இருக்கிறார்களாம் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜரை. அவர் ஒரு தடவை நம்ம ஊரு அளவுகளுக்கு வந்திருக்காரு. அப்படி வந்திருக்கும் போது ஒரு பக்கம் கோஷ்டிடர்லாம் ஆழ்வார் அந்த பாசுரம் பாடுற கோஷ்டிடர்லாம் இருந்திருக்காங்க, இன்னொரு பக்கம் ஆச்சாரியர்கள் ஒரு மக்கள் இருந்திருக்காங்க, நடுவில் ராமானுஜர். என்ன திடீர்னு ஒரு அர்ச்சகர் மேலே பகவான் ஆவேசமாயிருக்கிறார். ஒரு அர்ச்சகர் மேலே பகவான் ஆவேசமாயிருக்கிறார். அப்படி ஆவேசமானதுன்னா நம்ம சாதாரணமா சொல்லுவோம், அம்மன் கோயில்ல சிவன் கோயில்ல ஆனோம்னா சாமி வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம். என்ன அவரு மேல சாமி வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம். அந்த சாமி வந்துருச்சுங்கிறத வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே அருளப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஒரு அந்த வார்த்தை என்ன அப்படி ஒரு சத்சம்பிரதாய வார்த்தை அருளப்பாடுன்னு சொல்லுவாங்க. அப்படி அர்ச்சகர் மேல சாமி இறங்கிட்டாராம். இறங்கி ஆவேசமா பேச ஆரம்பிச்சுட்டாராம். பேசி ராமானுஜருடைய சம்பந்திகள் எல்லாம் ஒரு பக்கம் வாருங்கள்னு சொன்னாராம். சிஷ்யர்கள் சம்பந்திகள் எல்லாம் ஒரு பக்கம் வாங்கன்னு சொன்ன உடனே ராமானுஜருடைய சிஷ்யர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் முன்னாடி வந்து நின்றுட்டாங்களா. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தாரா ராமானுஜர் குருமார்கள் எல்லாம் நின்று இருந்தாங்க, ஆச்சாரியர்கள். நீங்க மட்டும் ஏன் நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரா. அப்படின்னா சொன்னோம்னா நாங்களும் வரணுமா, அவங்களும் வந்துட்டாங்க. அப்படின்னா ராமானுஜருடைய அவதாரம் எப்பேற்பட்டது என்றால் அவருடைய குருமார்களுக்கும் பெருமை சேர்ப்பது சிஷ்யர்மார்களுக்கும் பெருமை சேர்ப்பதாக விளங்கி இருக்கிறது. இது நம்ம அழகர் கோயில்ல நடந்த ஒரு சம்பவம். எப்படி இருக்கும் பாருங்க. இதெல்லாம் அதிசயித்தக்க விஷயங்கள். இதெல்லாம் வந்து இதெல்லாம் இன்னைக்கு நம்ம கண்கூட எந்த கோயிலையும் பார்க்க முடியாது. இந்த அருளப்பாடும் சரி என்ன இதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வமா ஸ்ரீரங்கத்தில் நடக்கிறது. எல்லா திவ்ய தேசங்களையும் நடந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு வேற மாதிரி ஆகி போச்சு. வேற கையில இருக்கிறதுனால அது வேற மாதிரி ஆகி போச்சு. என்ன அதனால ராமானுஜருடைய பெருமையை அவர்களுடைய சிஷ்யர்களும் குருமார்களும் சிலாகித்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட செயல்களை என்ன அப்போதே ஒரு சிந்தை செய்து எப்போதெல்லாம் கஷ்டம் வருகிறதோ, எப்போதெல்லாம் பகவானை நாட்டுவதற்குண்டான பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் அவர் தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்திருக்கிறார். என்ன அதற்குண்டான விடை தேடி இருக்கிறார். மக்களுக்கு பகவான் நாராயணன் கிடைக்கக்கூடிய வழியை சுலபமாக்கி இருக்கிறார் என்பதுதான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே பெரிதாக போற்றப்படுகிறது. நீங்க பகவத் ராமானுஜருடைய பேரை பார்த்தோம்னா பாஷ்யக்காரர்னு சொல்லுவாங்க. பாஷ்யக்காரர்னா அவருடைய குரு ஸ்ரீ பாஷ்யத்துக்கு விளக்க நூல் எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார் பாத்தீங்களா. அந்த விளக்க நூல் எழுதி காஷ்மீர தேசம் இருக்குல்ல, இங்க இருந்து நம்ம காஷ்மீர் போனோம்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாம எல்லாம் வந்து அதுக்கு உண்டான திட்டத்தை வகுத்துருவோம். எப்படி போறது, எந்த வாகனத்துல போறது, எங்க போய் இறங்குறது, யார் கூட்டு போவாங்க, என்ன சோறு போடுவாங்கன்னு கேட்போம், என்ன சாப்பாடு போடுவாங்க, என்ன செய்வாங்க, நம்மளை பிடிச்சுக்கிட்டு கூட்டு போவாங்களா, விட்டுருவாங்களா நடுவழியிலே, இதெல்லாம் யோசனை வரும் நமக்கு. அவரு ஸ்ரீரங்கத்தில இருந்து கால்நடையா காஷ்மீருக்கு போயிருக்காங்க. நினைச்சு பார்க்க முடியுமா? கால்நடையா காஷ்மீரத்துக்கு போயிருக்காராம். எவ்வளவு சில்லன்றது காஷ்மீர். அங்க போய் அங்க ஸ்ரீ பண்டாரம் சொல்லி சாரதா பீடம் இருந்திருக்கு அந்த காலத்துல. இன்னைக்கு அதெல்லாம் சிதைவாயிருச்சு. ஏன்னா நான் சொன்னேன்ல இன்டர்நேஷனல் ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து என்ன வெளியூர் பிரச்சனை, வெளிநாட்டு உள்நாட்டு பிரச்சனை எல்லாம் கிடையாது. இப்ப வெளிநாட்டு பிரச்சனை நம்ம உட்கார்ந்துருக்கோம். அந்த வெளிநாட்டு பிரச்சனையில சிக்கி அந்த மண்டபம் எல்லாம் இன்னைக்கு சிதைஞ்சிருச்சு. அந்த காலத்திலே காஷ்மீர தேசம் வந்து ஒரு புண்ணிய பூமி.
காஷ்மீரம்னா புண்ணிய பூமி, புண்ணிய தேசம். அது இந்த உலகத்துக்கே மகுடம் சூட்டுகின்ற இந்த வேதாந்த விஷயங்கள் எல்லாமே அந்த அந்த பாடசாலை இருக்கின்ற சாரதாபீடம் விளங்கி இருக்கிறது காஷ்மீரத்திலே. காஷ்மீர் என்ற ஊருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கஷ்யப பிரஜாபதி தவம் செய்த இடம் காஷ்மீர். கஷ் என்ற அந்த வார்த்தை யாரை குறிக்கிறது என்றால் கஷ்யப ரிஷியை குறிக்கிறது. என்ன, கஷ்யப கோத்திரம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இங்க. என்ன, கஷ்யப ரிஷியை குறிக்கின்ற வார்த்தை தான் காஷ்மீர் என்று சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீபண்டாரத்துக்கு போய் பிரம்மசூத்திரத்துக்கு விளக்கம் எழுத வேண்டும். ஆகையாலே அங்க போய் அந்த பிரம்மசூத்திரத்துக்கு உண்டான அந்த நூலை பெற வேண்டும். முதலிலே அந்த நூலை வாங்குவதற்கு அங்க போயிருக்காங்க. என்னங்க இது, வாழ்க்கையில எவ்வளவு அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. கொடைக்கானல் போலாம், என்ன ஊட்டி போலாம், காஷ்மீருக்கு போய் அங்க நல்ல ஒரு விடுதியில தங்கிட்டு நல்லா அனுபவிக்கலாம். இந்த லேக்கு அந்த லேக்குன்னு போலாம். இத ஒரு வேலையா நினைச்சு போயிருக்காரா? யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம நிலைமையில என்ன அப்படி எல்லாம் கிடையாது. அதான் இந்த சமூக நீதி. இந்த நீதி இல்லாமல் வாழ்க்கை எப்படி நிலைவரும்? வாழ்க்கை எப்படி, தர்மம் எப்படி நிலைவரும் என்றதுனால இதை முதல்ல நாட்டணும்னு சொல்லி தன்னுடைய குருவான ஆளவந்தார் ஆசைப்பட்ட முறைப்படி அங்கே போய் அந்த பிரம்மசூத்திர நூலை போய் பெற்று அதற்குண்டான விளக்கத்தை இந்த உலகோருக்கு அளித்ததினாலே சரஸ்வதி தேவியை பிரத்யட்சமாகி என்ன அந்த ராமானுஜருக்கு ஒரு பதவி அளித்திருக்கிறார், ஒரு பட்டம் அளித்திருக்கிறார். என்ன பட்டம் என்றால் ஸ்ரீபாஷ்யகாரர் என்ற பட்டம். ஸ்ரீபாஷ்யகாரர்னா அந்த ஸ்ரீ என்ற அடைமொழி, அதற்கு மேல எதுவுமே கிடையாது. ஸ்ரீ என்று ஒரு வார்த்தை முன்னால வந்தோம்னா அதுதான் பட்டத்திலேயே மிகப்பெரிய பட்டம் என்று போற்றப்படுகிறது. இது நம்முடைய உலகத்திலே சர் பதவின்னு சொல்லுவாங்க. என்ன சர் பதவி, சர் பட்டம் சொல்லுவாங்க. சர் சி.வி. ராமன், சர் சி.வி. ராமன் போற்றப்படுகிறார். நம்மளுடைய நாட்டை சேர்ந்தவர். இந்த கடல் நீலக்கடல்ல இருக்குங்க. நீலமா இருக்கு இந்த கடல். அது ஏன் நீலமா இருக்கு இதுவரைக்கும் யாருக்குமே தெரியல. அது ஏன் நீலமா இருக்குன்னு சொல்லி உலகத்தோருக்கு அறிவித்த ஒரு பெருமான் தான் இந்த சர் சி.வி. ராமன் சொல்றது. அவரும் இந்த ஸ்ரீ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் தான். அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன, வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் தான். அவரும் அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய அறிவியல் விஞ்ஞானி அவர். என்ன, அவர் சர் பட்டத்தை பெற்றிருக்கிறார். இந்த ஸ்ரீங்கிற பட்டம் தான் ஆங்கிலத்துல சர்ன்னு சொல்றாங்களோ தெரியல. அந்த ஐயையும் ராவையும் மாத்தி வச்சிருக்காங்க போல. அதனாலதான் நாம எல்லாத்தையும் ஸ்ரீ ஸ்ரீ சர்ன்னு அழைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம சாரன்னு கூப்பிட்டு இருக்கோம். ஆகையாலே இந்த ஸ்ரீ பாஷ்யகாரர் என்ற பதவி அவருக்கு கிட்டி இருக்கிறது. எப்படி ஸ்ரீபாஷ்யம் என்ற அந்த கிரந்தத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறார் என்றால் தன்னுடைய சிஷ்யரான சத்சிஷ்யரான அந்தரங்க சிஷ்யரான கூரத்தாழ்வான் மூலமாக அதை எழுதியிருக்கிறார். கூரத்தாழ்வான் எப்படி தெரியுமா? இந்த புஸ்தகத்தை கொடுத்துட்டு அந்த ஸ்ரீ பண்டாரம் இருக்காங்களா, அந்த ஆசிரமத்தில் இருக்கவங்க, எப்படி இவருக்கு கொடுக்க போனோம் நம்ம, அது இவருக்கு கொடுக்க கூடாது, நம்ம இங்கதான் வச்சுக்கூடாது, அவர் கொடுத்தோம்னா வேற மாதிரி அர்த்தம் எழுதிட்டா தப்பா போயிடும் சொல்லி மறுபடியும் இரவா புடிக்கிட்டு வந்துட்டாங்க. அங்க இருக்கிற ஆசிரமவாதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புஸ்தகம் உங்களுக்கு இருக்க கூடாது சொல்லி அப்படியே ராவோட ராவா தூக்கிட்டு மறுபடியும் திருப்பி வந்துட்டாங்களா. திருப்பி வந்தோட ராமானுஜருக்கு மிக பெருத்த வருத்தம். என்னடா நம்ம குருவுடைய ஆசையை நிறைவேற்ற முடியும், எப்படி வருத்தம், தான் பெற்ற ஆசை இல்ல, தன்னுடைய குருவுடைய ஆசையை நிறைவேற்ற முடியவில்லையே என்ற வருத்தம் தோய்ந்து அப்படியே யோசிச்சுட்டு இருந்திருக்க உடனே கூரத்தாழ்வான் வந்தாராம். சுவாமிகளே, கவலை வேண்டாம், நான் இந்த இரவோடு இரவாக அந்த ஸ்ரீ பாஷ்ய அந்த பாஷ்யத்தை அந்த பிரம்மசூத்திரத்தை முழுதுமாக படித்து விட்டேன், பக்கம் பக்கமாக படித்து விட்டேன். இப்போது அந்த பிரம்மசூத்திரத்தின் ஒரு ஹார்ட் டிஸ்காக நான் விளங்கி கொண்டிருக்கிறேன். என்ன, ஒரு பென்ட்ரைவ் போட்டு நீங்க எடுத்துக்கலாம், கவலையே வேண்டாம்னு சொல்லிருக்காரு. எப்படி இருக்கும் பாருங்க. அந்த பிரம்மசூத்திரத்துல அப்படியே பக்கம் பக்கமா படிச்சு அந்த ஏதோ ஒரு பக்கத்துல ஏதோ ஒரு படத்துல வருவேன், நம்ம ரஜினிகாந்தன், என்ன ரஜினிகாந்தன் ஒரு எந்திரமா வருவாரு. என்ன, எல்லா புத்தகத்தையும் பரட்டி டக்குன்னு மனசுல வச்சுக்குவாரு, எதை கேட்டாலும் பதில் சொல்லுவாரு. அந்த மாதிரி உண்மையிலேயே அந்த இரவோடு இரவாக ஸ்ரீமன் நாராயணனுடைய அருளோடு தன்னுடைய குருவுடைய ஆசை நிறைவேற வேண்டும். இப்படி பாருங்க, ஆளவந்தாருடைய ஆசையை நிறைவேற்றும் என்று நடையாக நடந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து காஷ்மீருக்கு போயிருக்காரு. அந்த குருவான ராமானுஜருடைய ஆசை நிறைவேற்றும் என்ற அந்த நோக்கத்தோடு இந்த கூரத்தாழ்வான் ராவோடு ராவாக அந்த புஸ்தகத்தை படித்து முடித்திருக்கிறார். அதனாலே நான் அடியேன் உங்களுக்கு அந்த புஸ்தகத்தில் இருக்கிற விஷயத்தை கூறுகிறேன், தாங்கள் அதற்கு அர்த்தம் சொல்லுங்கள், நான் மறுபடியும் எழுதுகிறேன் சொல்லி அப்படி ஒரு பரஸ்பரமாக ஞான விஷயங்களை எல்லாம் விரிவடைய செய்திருக்கிறார்கள், விஸ்தீரணமாக்கி இருக்கிறார்கள். இந்த ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய வரலாற்றின் மூலமாக நாம் அறிய வேண்டிய உண்மை. அப்படி இருக்கும்போது புராணம் ஒரு பக்கம்,
இதிகாசம் ஒரு பக்கம், என்ன அன்றைக்கிருந்த நாட்களுடைய அந்த கலியுக கோலாகல நிலைமை ஒரு பக்கம், இன்றைக்கு இருக்கிற கலியுக நிலைமை ஒரு பக்கம் இருந்தாலுமே எல்லாத்திலையும் பகவான விட முடியாது, பகவான விடக்கூடாது. நாம் மகிழ்கிற விஷயங்கள் இருந்தாலும் சரி, சோகமாக இருக்கின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, என்ன கவலையாக இருக்கின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் பகவானை விட முடியாது, பகவானை விட முடியாது. ஒரு பிரச்சனைனாலும் நாராயணா என்ன காப்பாத்துன்றார். வீட்டுல ஒரு மகிழ்ச்சி இருக்கா, நாராயணா இவ்வளவு சந்தோஷமா இருக்குப்பா, நன்றியை தெரிவிக்கிறோம். அப்படி இவ்வளவு நன்றிகளையும் இவ்வளவு விசுவாசங்களையும் காட்டக்கூடிய மகா விசுவாசங்கள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அந்த சமூக நீதியை நாட்டியவர் தான் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையாலே இன்னைக்கு கடவுள் யாரு என்ற கேள்விக்கு பதில் தேட தேவையில்லை. என மோட்சம் அடைவதற்கு உண்டான கஷ்டமும் கிடையாது. ஏன்னா சரணாகதி மார்க்கம். இன்னைக்கு கோயிலுக்கு போனோம்னா எல்லாரும் நெஞ்ச நிமிர்ந்துகிட்டு போறாங்க. எப்படி நெஞ்சப்படி நிமிர்ந்துகிட்டு தான் எல்லாம் வாங்கிட்டேன், பூ பழம் எல்லாம் வாங்கிட்டேன், புஷ்பம் எல்லாம் வாங்கிட்டேன், போய் சாத்துவான். ஏன்னா அர்ச்சகருக்கு 100 ரூபாய் கொடுத்தா எல்லாம் செய்ய போறாங்க. அப்படி நிமிர்ந்துகிட்டு போறாங்க. அதற்காண்டி கோயில்கள் ஏற்படுத்தப்படவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். பகவான் சந்தோஷப்பட மாட்டார். நீங்க கோயிலுக்குள்ள போகும்போது நெடுஞ்சானா கிடந்து வழங்கணும் அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி. என்ன அதுதான் முதலில் நாம் செய்கின்ற ஆத்மார்த்தமாக செய்கின்ற சரணாகதியாக இருக்க வேண்டும். என்ன நீங்க குரு கிட்ட போய் பஞ்சசம்ஸ்காரம் வாங்கியிருந்தால் உத்தமம். என்ன அப்படி இல்லைன்னா கூட முதல்ல கோயிலுக்கு போனா விழுந்து வழங்கி பழங்கணுங்க. நெடுஞ்சானா விழுந்துடணும். கோயிலுக்கு எதுக்கு விழுந்து வழங்கணும்? நீங்க உங்க வீட்டுல இருக்கிற விக்கிரத்துக்கு முன்னாடி பூஜை செய்யறதுக்கு முன்னாடி இல்ல பூஜை செய்யறதுக்கு அப்புறமோ அந்த சரணாகதி செய்ய வேண்டும். அப்பா இன்னைக்கு நடக்கிற நாள் என்ன, ஒன்னாலதான் எல்லாமே நடக்க போது, நல்லபடியா நடத்தி வைன்னு சொல்லி நெடுஞ்சானா கிடந்து வணங்க வேண்டும். அதான் சரணாகதி செய்யற முறை. அப்படி விழுந்து விழுந்து பழகினாதான் இத்தனை தடவை விழுகிறான். இவனுக்கு நற்கதி ஏற்படுத்த வேணாமா? இவனுக்கு இடுப்பு வர்ற நெஞ்சு வரைக்கும் இருக்கிற பிரச்சனையை என்ன முழங்கால வரைக்கும் நம்ம கொண்டு போக வேணாமா அப்படின்னு சொல்லி பகவான் அருள்கிறான். இது அனுபவபூர்வமான உண்மை. எத்தனையோ பேருக்கு சனி திசைம்பாங்க, என்ன ராகு திசைம்பாங்க, கேது திசைம்பாங்க, இதனால மலையளவு பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. நீங்க உண்மையான விசுவாசத்தோட நாராயணனை வணங்கினால், என்ன நவகிரகங்களை வணங்கணும்னு அவசியம் கிடையாது, நாராயணனை வணங்கினால் நமக்கு தலைவலி இருக்கின்ற பிரச்சனைகளை, தலைவரை இருக்கின்ற பிரச்சனைகளை முழங்கால் வரைக்கும் அதற்கு கீழையும் கொண்டு செலுத்தி விடுகிறான் பகவான் என்பதுதான் உண்மை. இது பிரத்யட்சமாக அனுபவபூர்வமாக அறிவுறுத்தியது. நாமும் இன்றைய அளவு அனுபவிக்கலாம். அடியனுக்கும் ஒரு தடவை அப்படிதான் சனி தேசம் ஓடிக்கிட்டு இருந்துன்னு சொன்னாங்க, கை காலில் அடிபடும்னு சொன்னாங்க. அடிபட்டுச்சு. போற ரோட்ல போற சாலையில அப்படியே வண்டியில போயிட்டு இருந்தேன். என்ன மொத்தமா வண்டி போயிட்டு இருக்கு. திடீர்னு முன்ன போற வாகனம் ஒரு என்ன அந்த பிரேக் போட்டான். திடீர்னு போட்டா பிரேக் போய் மோதினே பாருங்க, அப்படியே சோமர் ஷாட் அடிச்சு கீழே விழுந்தேன். பக்கத்திலேயே ஒரு லாரி போயிட்டு இருக்கு. என்ன லேசா கால்ல அடி, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சிராய்வு அதோட முடிஞ்சிருச்சு. என்ன அதுக்கப்புறம் மேலும் என்ன இந்த வண்டி வாகனத்தை ஸ்டாண்டு போட்டு நிறுத்துவோம் பாத்தீங்களா? ஸ்டாண்டு போடும்போது அந்த கொண்டி இருக்கு, ஒண்ணு கொண்டி, அதை கட்ட விரல்ல வேலைப்பட்டு அமுங்கிருச்சு. 1 வருட காலம் அந்த நகம் வளர்றதுக்கு உண்டான நேரம் எடுத்தது. என்ன இதெல்லாமே திசையில நடந்த பிரச்சனைகள். ஆனால் என்ன காற்றோடு காற்றாக பெரும் தூசாக அந்த பிரச்சனைகள் எல்லாமே அகன்று விட்டன. எப்படியோ நடக்க வேண்டிய பிரச்சனைகள் எப்படியோ என்ன சுலபமாகிவிட்டது என்பது போல வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது. நாம எல்லாம் ஏதோ ஒரு தனி உலகத்துல இருக்கோம். நம்ம கம்ப்யூட்டரை பார்த்துட்டோம்னா சரி, இல்ல இந்த மொபைலை பார்த்துட்டோம்னா சரி, வண்டி வாகனத்துல போட்டா சரி, நாம தான்டா ராஜா. இந்த உலகத்துல எவனுமே நமக்கு முன்னோர்கள் எல்லாம் வேஸ்ட். யாருமே எதை அனுபவிக்கல. நாம கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தியா, இன்னைக்கு நினைக்கிறோம் பாத்தீங்களா, இது எல்லாம் குப்பையா போகுது நினைச்சுங்க. இதை விட இன்னொரு கண்டுபிடிப்பு வரும், இதை விட அதிகப்படியான கண்டுபிடிப்புகள் வரும். அப்ப இது குப்பையாகும். நடக்கிறதா இல்லையா? நடக்கிறதா? நம்ம முன்னாடியே கண் முன்னாடியே பாக்குறோமா இல்லையா? இவ்வளவு பெரிய கொலா வச்ச அந்த பெட்டியை பார்த்தோம், அந்த திரைப்பட பெட்டியை பார்த்தோம். என்ன கொலா வச்ச முதல்ல பெரிய திரையில பார்த்தோம், அப்புறம் சின்ன திரை. என்ன இன்னைக்கு பாத்தீங்கன்னா செவத்தோட செவரா ஒட்டி இருக்கிற திரை, என்ன சின்ன திரை. அப்படி இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது மாறிக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு இதுலயே எல்லாத்தையும் பாக்குறோம். அப்படி சொல்லும்போது இது எல்லாமே குப்பை. குட் பை. எல்லாமே குப்பை தான். ஏன்னா உண்மையிலே சொல்ல போனா இதை எத்தனை வருஷம் வச்சிருப்பேன் நான் தெரியாது. இதை தயாரிக்கிறதுக்கு எத்தனை எலக்ட்ரானிக் குப்பைகள் சேர்ந்திருக்குன்னு தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற பெரிய ஒரு போராட்டமே என்ன தெரியுமா? குப்பைகளை எப்படி அகற்றுறது,
வீட்டுல நல்லா விருந்து வச்சுட்டோம். இப்ப இந்த விருந்து நடக்க போகுது. இந்த விருந்து நடந்த உடனே குப்பையா இலையு இந்த காய்கறி எல்லாமே குப்பையா சேரும். அந்த குப்பையெல்லாம் பக்குவப்படுத்த வேண்டும். இல்லைன்னா பூரா அடைஞ்சு என்ன தெரு பூரா வந்து நாஸ்தியாகும். குப்பையை அகற்றுவது பெரிய வேலை. அப்படின்னா வாழ்க்கையே ஒரு குப்பை என்று சொல்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதனாலதான் என்னவோ வீட்டுல குழந்தையே பிறக்கலன்னா அந்த குழந்தை தவம் செய்து பிறந்திருக்கு. அந்த குழந்தை அதுக்கு குப்புசாமின்னு வைப்பாங்க. குப்புசாமின்னு வைப்பாங்க. அப்படின்னா என்ன, வாழ்க்கை குப்பை என்பது அர்த்தத்தை அந்த தத்துவத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காகவோ என்னவோ இந்த வாழ்க்கையே குப்பை என்று சொல்லி நமக்கு நினைவு வர வேண்டும் என்றால் நாம மகிழ்ச்சி அடைகிறோம் பாத்தீங்களா, அந்த விஷயங்கள் எல்லாமே நிரந்தரம் என்று நினைவு போய்விடும். இதெல்லாம் இப்ப இருக்குப்பா, அப்புறம் இருக்குமா தெரியாது. ஆண்டவா என்னை காப்பாத்து, ஆண்டவா என்னை கடத்தி சொல்லி நம்ம நினைவிலேயே அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது ராமானுஜர் இன்னொரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப சுலபப்படுத்தி இருக்காரு. இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணா சம்பிரதாயம் தெரியுமா, இஸ்கான் சம்பிரதாயம். அதுல வந்து ஏன் தெரியுமா ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க தெரியுமா? இந்த ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? அந்திம ஸ்மிருதி இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தான் கடைசி மூச்சு விடுவதற்கு முன்னால் என்ன தியானிக்கிறானோ, என்ன சொல்கிறானோ, அதுவாகத்தான் அடுத்த பிறவி அமையுமா. அப்படிலாம் வரலாறு இருக்கு, அப்படிலாம் புராணம் இருக்கு. திடீர்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பசுவை வளர்க்கணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. பசு வந்து ரொம்ப புண்ணியமான பிராணி. வீட்டுக்கு வீடு பசு இருந்திருக்கு ஒரு காலத்துல. நம்ம சமூகத்துல வீட்டு கொல்லைப்புறத்துல பின்னாடி பாத்தீங்கன்னா பசு வளைச்சு அந்த சாணத்தை வச்சுதான் வாசல மொழியிருக்காங்க. அந்த பாலை வச்சுதான் பிரசாதம் எல்லாம் பண்ணிருக்காங்க. அது ஒரு காலம். அதனாலதான் என்னமோ தெரியல, வீட்டுல நிறைய குழந்தைங்கள்லாம் இன்னைக்கு வந்து 60 வயசு இருக்கு, 60 வயசு ஆயிடுச்சு ஒருத்தருக்கு. அவர் வந்து கண்ணுமாய் கோசை அப்படின்னு கேட்கிறாங்க. கண்ணுமாய் எங்கன்னு கேட்கிறாங்க. கண்ணுமாயா? கண்ணுமாயினா 60 வயசு ஆள் ஒருத்தர் உள்ள இருந்து வர்றாரு. இவரை கண்ணுமாயங்கிறீங்கன்னு கேட்டா, ஆமாங்க இவர் தாங்க கண்ணுமாயன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கண்ணுன்னு பேரு நம்ம சௌராஷ்டிராலையும் தமிழ்லையும் வச்சிருப்பாங்க தெரியுமா? கண்ணுன்னு கூப்பிடுறோம். எதுக்கு கூப்பிடுறோம்? ஏன்னா அந்த வீட்டுல பசுவும் கண்ணும் வளர்ந்திருக்கிறது. அந்த கண்ணு போலே செல்லமாக அந்த பையனோ பொண்ணோ வளர்ந்திருக்கிறார்கள். அதனாலே தான் கண்ணுன்னு பேர் வச்சிருந்தாங்க நம்ம சமூகத்துல. இன்னைக்கு அந்த பழக்கம் எல்லாம் மாறி போச்சு. என்னடா காரணம்னா, வீட்டுக்கு வீட்டு ஒரு நாய் வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அடியேன் வீட்டுல ஒரு நாளைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றேன். கதவு முன்னாடி பார்த்தா 2 புல்டாக் மாதிரி நிக்குது, 2 நாய். என்னடா 2 ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லி பக்கத்துல ஒரு நல்ல பெண்ணு, கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு நிக்கிறா. அது ஒரு நாய் 2 நாய் அப்படியே பிடிச்சு நிக்குது. என்னம்மா இந்த நாய் என்னமா, இந்த நாய் என்னமா, இதோட சித்தி பொண்ணு இது அப்படின்றது. என்னடா போச்சு, உன்னோட சித்தி பொண்ணை கூட்டு வரல, இந்த நாயோட சித்தி பொண்ணை கூட்டு அலையுது. அப்படி அலைஞ்சிட்டு இருக்காங்க இன்றைய இளைஞர்கள் எல்லாமே. ஒவ்வொரு நாய் பின்னாலையும் ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கு, அதுக்கு பின்னால ஒரு பையன் போயிட்டு இருக்கான். ஏனடா வாழ்க்கை இது? எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்காம, எது பிடிக்க கூடாதோ அதையெல்லாம் பிடிச்சுக்கிட்டு அலைஞ்சோம்னா நாய் பொழப்பு தான் ஏற்படும் இன்றைய காலகட்டத்திலே என்பதை உணர வேண்டும். எதை வளர்க்க வேண்டுமோ அதைத்தான் நாம் வளர்க்க வேண்டும். எதையெல்லாம் துறக்கப்பட வேண்டுமோ, எதையெல்லாம் துரத்தி அடிக்கப்பட வேண்டுமோ அதையெல்லாம் துரத்தி அடிக்கப்பட வேண்டும். நல்லது கெட்டது தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அது இல்லாம எப்படி நம்ம வாழ்க்கை சிறக்கும்? திடீர்னு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு பரிகாரத்துக்காக போயிட்டு இருக்க முடியும். நித்தியப்படி என்ன கடமைகள் இருக்கிறதோ அதை உருப்படியாக செய்ய வேண்டும். ஆகையாலே தேவையில்லாம ஒன்று வளர்த்துட்டோம்னா அதுக்கு தீனி ஓடணும். இன்னைக்கு இந்த சமூக நீதினு சொல்லும் போது சமூக நிதிங்கிற பேர் தான் நிக்கிறதே தவிர நீதி நிக்கல. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, எது நம்ம செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யணும்னு அறிவுறுத்துறாங்க. இது நம்ம இப்ப செய்யறது கிடையாது. பிரகலாத சரித்திரத்திலே சொல்லப்படுகிறது. பிரகலாத நரசிம்ம பிரபு இருக்காருல, அவருடைய அவதார நிகழ்விலே ஹிரண்யகசிபு ஒரு பக்கம், பிரகலாதன் ஒரு பக்கம், அப்பன் பையன் நின்னு போராடுறாங்க. ஹிரண்யகசிபு என்ன சொல்றான்? நான் தான் கடவுள், என்ன கடல்ல தூக்கி போட்டாலும் நான் மிதந்து காப்பாத்துவேன். ஆனா உன்னை கடலை தூக்கி போட்டா நீ செத்துருவேங்கிறான். அவனை கடலை தூக்கி போட்டா அவன் காப்பாத்துவானா தெரியாது, ஆனா இவனை கடலை தூக்கி போட்டா இவன் தப்பிச்சுட்டான். எதுக்கு? நாராயண நாமத்தை சொல்லிக்கிட்டு. எப்படி இருக்கு பாருங்க. அப்படி போராட்டம் 2 பேருக்கும். அப்படி நடக்கும்போது 2 நீதி சொல்லப்படுகிறது. ஒண்ணு சுரநீதி, ஒண்ணு சுரநீதி. இதெல்லாம் அந்த பிரகலாதன் படிக்கின்ற அந்த பாடகசாலையிலே அசுர குருவான சுக்கிரனுடைய மகன்களோட சேர்ந்து படிக்கிறான் இந்த பிரகலாதன். அப்படி படிக்கும்போது சுக்கிரன் சொல்லி இருக்கான் அவன் நீதி, அது பூரா அசுர நீதி. அந்த அசுர நீதியில எது செய்யக்கூடாதோ அதெல்லாம் சரியும்பாங்க. அது ஒரு நீதிங்க, நம்ம விளையாட்டுக்கு சொல்லல, அது ஒரு நீதி. சரியில்லாத எல்லாம் சுதந்திரமா செய்ய, அது தவறே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அசுர நீதியா சுரநீதியா
பார்க்கடல் கடைகிறது மட்டும் அமுதம் வர்றது கிடையாது. ஒவ்வொரு புராணத்திலையும் இது போன்ற போராட்டங்கள் இருந்திருக்கின்றன. அப்படி இருக்கும்போது அசுர நீதின்னு ஒண்ணு இருக்கிறது. அந்த அசுர நீதியின்படி நாம் வாழ ஆரம்பித்து விட்டால் நல்லதே தெரியாமல் போய்விடும். என்ன வாழ்க்கையில நம்ம அனுபவமா பார்த்தது. ஒரு காலத்துல போதை வஸ்துக்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பணக்கார வீட்டுலதான் பழக்கமா இருந்தது. அப்ப எல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், பெர்மிட் சொல்லுவாங்க. எப்படி வண்டி வாகன லைசன்ஸ் ஓட்டுறோம், அனுமதி சீட்டு இருக்குல்ல, அது போல அனுமதி சீட்டு இருந்தாதான் அந்த போதை வஸ்துக்கள்லாம் வாங்க முடியும். முதல்ல அதெல்லாம் குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் கிடைச்சிக்கிட்டு இருந்தது. என்ன அப்படிதான் அது ஒரு என்ன இவங்களுக்கு மட்டும்தான் ஏற்றது, சாதாரண மக்களுக்கு அது கொடுக்க கூடாது. ஏன்னா அவன் செத்தாலும் 3 தலைமுறை வாழும். என்ன அந்த பணக்காரன் வீட்டு அந்த அனுமதி சீட்டு வச்சிருக்கான்ல, அவன் எப்படியாவது குடிச்சு நாசமா போனாலுமே அவன் தலைமுறை வாழும். ஆனா இந்த கூலி தொழிலாளிங்க, என்ன இந்த பட்டறையில வேலை பார்க்கறவங்க, ஆசாரி வேலை, கூலி வேலை, தச்சு வேலை, கட்டட வேலை பார்க்கறவங்க, இவங்க குடிச்சா அவங்க குடும்பம் அழிஞ்சிரும் இல்லையா? என்ன அதனால அதுக்கு பயப்பட்டு இந்த நீதியை ஏற்படுத்தி இருந்தார்கள். என்ன இந்த மக்கள் மட்டும்தான் சாப்பிடணும். கொஞ்ச நாள் போச்சு, இவன் மட்டும் குடிக்கிறான், நான் குடிக்க கூடாதா, எனக்கும் குடு சரக்குன்னா. என்ன சரி, ஊருக்கு ஒதுக்குப்புறமா என்ன அந்த கடையை விரிப்போம். நடந்த விஷயம் இதெல்லாம் அந்த கண் கூட பார்த்தது. என்ன அந்த கடையை ஊருக்கு ஒதுக்குப்புறமா, உள்ள எல்லாம் கிடையாது, எங்கேயோ ஆத்தங்கர பக்கம், குளத்துக்கர பக்கம், நம்ம நாட்டுக்கு நம்ம ஊருக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. அப்படி அந்த ஓரத்துல போய் வச்சான். அப்படி வச்சா எப்படி குடிக்க முடியும்? நமக்கு இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வேணும்னா சரியா ஊருக்குள்ள கொஞ்சம் வைப்போம்னா. என்ன இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடையும் இருக்கு, என்ன அதுக்கு குடிக்கக்கூடிய வசதியில உள்ள இருக்கிற எல்லா மேஜை நாற்காலி போட்டு அமர்க்களமா இருக்கு. கேட்டோம்னா அது ஹெல்த் கிளப்ங்கிறாங்க. பாவிகளா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? சமூக நீதி எப்படி மாறி இருக்கு பாத்துங்க. ஆண்டவன் நிலைநாட்டுறதுக்கு அவதாரம் எடுத்த ஸ்ரீமத் பகவத் ராமானுஜரை நிலைநாட்டவில்லை. நாம் எல்லாமே தவறிவிட்டோம். எதையோ ஓனான்கள் எல்லாம் வேட்டியில விட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு. அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு ரோட்டு கடையில பாத்தீங்கன்னா ஒரு காஃபி கடை, டீ கடை, ஜூஸ் கடை, அடுத்து இந்த கடை, என்னங்கடா பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அதையெல்லாம் சுலபமாக்கி விட்டு இருக்கிறார்கள். இதுதான் அசுர நீதி என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். நம்ம புராணத்தை வெறும் புராணமா அந்த காலத்துல நடந்திருக்கு, நரசிம்மர் தூண பிளந்து வந்தாரு, பிரகலாதனை காப்பாத்தினாரு, இப்படி புராணமே படிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இன்னைக்கும் அந்த புராணங்கள் புது புது அர்த்தங்களை அளித்துக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கை பாடங்களை சொல்லி தந்து கொண்டிருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையில்தான் புராணங்களும் இதிகாசங்களும் இந்த ஆச்சாரியர்களுடைய வைபவங்களும் ஒரு நல்ல சாப்ட்வேர் போல, அது ஒரு சாப்ட்வேர் போல இதையெல்லாம் மனத்திலே நாம் புகுத்திக் கொள்ள வேண்டும், இன்ஸ்டால் செய்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் கண்ட ஆன்டி வைரஸ் உள்ளே வராது. இல்ல ஆன்டி வைரஸ் தான் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கும். நம்ம ஆட்சி செய்யறதுல எல்லாமே பிரச்சனை, நம்ம வாழ்க்கையே பிரச்சனையா போயிட்டு இருக்கிறதுனால இன்றைய தினம் இந்த சமூக நீதி காத்த மகான் என்ற ஒரு மிக பெருத்த ஆச்சாரியரான இந்த உலகத்துக்கெல்லாம் என்ன பக்தி பிறக்க வேண்டும், மோட்சம் கிடைக்க வேண்டும் என்று, விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விடுதலை போராட்ட ஞானியாக, விடுதலை போராட்ட ஞானின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. விடுதலை போராட்டசாலிகள் நிறைய இருந்திருக்காங்க. ஆனா வாழ்க்கையே ஒரு சிறை, அதிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக நம்ம அந்த போராட்டத்தை எல்லாம் செஞ்சு விடுபட வேண்டும் என்பதெல்லாம் அந்த வழியை காட்டிய நாட்டிய மகான் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜனுடைய இந்த சமூக நீதி காத்த மகானுடைய இன்றைய தினத்திலே, இந்த திருநட்சத்திர தினத்திலே, அவருடைய திருநட்சத்திர தினம் திருவாதிரை திருநாள் சொல்லுவாங்க. திருவாதிரை திருநாள், திருவாதிரை திருநட்சத்திரம் சொன்னா ராமானுஜருடைய திருநட்சத்திரம், அது சிவபெருமானுடைய திருநட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதே போல இவரை ஒட்டி பிறந்த, அவருக்கு முன்னால் அவதரித்த ஒரு மகான் ஆதிசங்கராச்சாரியர் சொல்லுவாங்க. ஆதிசங்கரன் சொல்லுவாங்க. காலடியிலே அவதரித்த, கேரளாவிலே அவதரித்த மகான். ஒரு ஆச்சாரியர் கேரளாவில் அவதரிச்சிருக்காரு, சங்கராச்சாரியர். அதுக்கு அடுத்த பிறந்த ஆச்சாரியர் மத்வாச்சாரியர் சொல்லி கர்நாடக மாநிலத்திலே அவதரித்திருக்கிறார். அதுக்கு அடுத்து பிறந்த மகான் தமிழ்நாட்டிலே ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். இந்த 3 ஆச்சாரியர்களுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு, ஒரு பெருமை உண்டு. என்னன்னா இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இருக்கோம் பாத்தீங்களா, இன்னைக்கு இந்த உட்கார்ந்து இருக்கிற இந்த மடாலயத்துடைய சம்பிரதாயம் என்னன்னா மத்வ சம்பிரதாயம். மத்வாச்சாரியர். இன்னைக்கு நமக்கு இந்த 3 ஆச்சாரியர்களுடைய அருளும் கிடைக்கும் வண்ணம் இருக்கின்றோம். நாம் எல்லாம் கொடுத்து விட்டவர்கள் தானே, நாம் எல்லாம் என்ன பாக்கியம், மகா புண்ணியம் செய்தவர்கள் தானே என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா புண்ணியம்ங்கிறது எப்படி எப்படியோ கிடைக்கும். ஒரு பெருச்சாலிக்கு விளக்கை ஏற்றும் போது மகாபலி சக்கரவர்த்தியாக பிறக்க வாய்ப்பு கிடைக்கிறதுன்னா நமக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்ன? அப்படிப்பட்ட இந்த 3 ஆச்சாரியர்களும் என்ன, அவரு ஏகதண்டி. யாரு? சங்கராச்சாரியர். இறைவன் தான் அனைத்துமே, வேற எதுவுமே கிடையாது. என்ன
அது ஏகதண்டி. அவர் ஒரே தத்துவம் தான், அது எல்லாமே ஒரே தத்துவம் தான். அது அத்வைதம்னு சொல்லுவாங்க. இரண்டாவது கிடையாது, அத்வைதம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வந்த மகான் மத்வாச்சாரியர் என்ன சொல்லியிருக்காரு? துவைதம்னு சொல்லியிருக்காரு. பகவான் ஒன்று, மற்றதெல்லாம் வேறொன்று. அது பகவான் ஒண்ணுதான், மற்றவர்கள் எல்லாம் வேறொன்று. துவைதம், இரண்டு விஷயங்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றன சொல்லியிருக்காரு. பகவத் ராமானுஜர் என்ன பண்ணியிருக்காரு? ரெண்டுமே உண்மைதான். என்ன, எல்லாவற்றிலும் பகவான் உரைகிறான். என்ன அத்வைத்தம் அப்படின்னா தனியா இல்லையானா தனியாகவும் இருக்கிறான். அவன் எல்லாத்துள்ளையும் உரைகிறான். தனியாகவும் வைகுண்டத்திலே என்ன ஆதிசேஷ பீடத்திலே அமர்ந்து கொண்டு ஸ்ரீதேவி பூதேவி, அப்புறம் ஸ்ரீதேவி பூதேவியோட அமர்ந்து கொண்டே, நீலாதேவியோட அமர்ந்து கொண்டே காட்சி தருகிறான். அவன் தனியாகவும் இருக்கிறான் சொல்லி துவைதமும் சரி அத்வைதமும் சரி இரண்டும் கலைந்த விசிஷ்டா அத்வைதத்தை நிறுவி இருக்கிறார் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். எப்பேற்பட்ட தத்துவ நிறுவனர் அவரெல்லாம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆகையாலே இந்த காலங்காலமாக நடந்து வந்த இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் பெரும் தீர்வை அளித்த மகான், இந்த சமூக நீதி காத்த மகான் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஸ்ரீரங்கம் கோயிலுங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருத்த பல்கலைக்கழகம் போலே விளங்கி இருக்கிறது ஒரு காலத்தில். இன்னைக்கு சீட்டு வாங்கிட்டு சாமியை பார்க்கணும், அதெல்லாம் வேற. இன்னைக்கு நடக்கிற விஷயம் எல்லாம் வேற வேற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கண்கூட காண வேண்டும். ஒரு கோயிலுடைய லட்சணம் எப்படி இருக்க வேண்டும்? பண்டகசாலை இருக்க வேண்டும், கோசாலை இருக்க வேண்டும், நந்தவனம் இருக்க வேண்டும், குளம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கோயிலுக்கு உண்டான லட்சணத்தை சொல்றாங்க. அத்துணை லட்சணமும் சேர்ந்தது ஸ்ரீரங்கம். அதை தலைமையகமாக கொண்டுதான் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் இந்த ஸ்ரீ சம்பிரதாயத்தை, எம்பெருமானார் தரிசனத்தை பிரகாசம் செய்திருக்கிறார் இந்த உலகம் பூராம் என்பதுதான் சத்திய உண்மை. அப்படி இருக்கும்போது ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா அவர் செய்த போராட்டங்களில் பல ரூபமாக அங்கே நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நம்ம கோயிலுக்கு போனோம்னா ஸ்ரீரங்கம் கோயிலை சுத்தி பார்க்கும் போது ஒவ்வொரு மண்டபங்களா போய் பார்க்கணும். ஒவ்வொரு மண்டபத்திலையும் அவருடைய காலடி பதிந்திருக்கிறது. அதெல்லாம் வரலாறு பூர்வமாக கேட்டுக்கொண்டே நாம் ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா நன்கு அனுபவிக்கலாம். ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் போனோம்னா தாயார் சன்னதிக்கு வலப்புறம், தாயார் நின்று அமர்ந்த இடத்துல இருக்கிற தாயார் சன்னதிக்கு வலப்புறம் சொல்ல ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர், ஸ்ரீமதே ராமானுஜாயன்னு சொல்லி வெள்ளி என காப்பு செஞ்சு அந்த மண்டபம் செஞ்சிருக்காங்க. அங்கேதான் அடியன் இப்ப முன்னாடி சொன்ன ஒரு பங்குனி உத்திரத்தன்று அந்த சேர்த்தியிலே இருக்கின்ற ரங்கநாச்சியாரும் நம்பெருமாளும் சேர்ச்சியில் இருக்கும்போது அந்த விண்ணப்பத்தை செய்திருக்கிறார். அனைவரும் மோட்சம் பெற வேண்டும், அதற்குண்டான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது பகவத் ராமானுஜருக்கு. அது போன்ற மண்டபங்கள் ஏன் இன்றைய தினத்திலே அவருடைய திருநட்சத்திர தினத்திலே அவருடைய திருவுருவமாகவே அந்த சுதை ரூபமாகவே அந்த கோயிலிலே விளங்கி கொண்டிருக்கிறார் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். முக்கியமாக ஒரு கட்டம் பகவத் ராமானுஜருடைய அந்திம தினம். இந்த அந்திம ஸ்ருதின்னு சொல்லி ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு சொன்னது பார்த்தீங்களா? அந்த அந்திம ஸ்ருதியே தேவையில்லை. முன்னாடியே பகவன் நாமாம சொன்னோம்னா இப்போதைக்கு அப்போதே சொல்லி வைத்தேன் அரங்க தரவணை பள்ளியானேன்னு சொல்லி அந்த பாசுரத்தின் முறைப்படி இப்பவே பகவத் நாமத்தை சொன்னோம்னா அந்திமத்தில் நம்ம கல்லாக கட்டையாக காஷ்ட பாஷணமாக அது கிடக்கிறோமோ, நினைவற்று கிடக்கிறோமோ, அப்பவும் மோட்சம் கிட்டும் என்ற தத்துவத்தை என்ன வாங்கி இருக்கிறார். அந்த உறுதிமொழியை பேரருளாளரான காஞ்சி வரத பெருமாளிடம் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். எத்தனை சிபாரிசுகள் பாருங்க. என்ன நமக்கு எவ்வளவு சுலபம். அந்திம ஸ்ருதியும் தேவையில்லை, என்ன தவமோ என்ன பெரிய பெரிய ஒரு வேள்வியோ அதெல்லாம் தேவையில்லை. சுலபமாக சரணாகதி செய்தால் போதும் என்று அனைத்தையும் சுலபப்படுத்தி விட்ட இந்த மகான் திருநாடு எழுந்தளி இருக்கிறார். என அவருடைய அவதாரம் முடிந்து விட்டது. முடிந்தவுடன் சிஷியர்கள் எல்லாம் அப்படியே சோகம் தோய்ந்த நிலையிலே இருந்திருக்கிறார்கள். இவரை பள்ளிப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு இடுக்கை செய்ய வேண்டும், அதிலே சமாதி கட்ட வேண்டும். அது திருவரசு என்று சொல்லுவார்கள். அதை வைக்கும் போது பல சர்ச்சைகள். இவரை பொதுவாக பள்ளிப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு ஆற்றங்கரையிலே தான் போய் செய்வார்கள். இந்த கொள்ளிடக்கரை பக்கம் போனீங்கன்னா ஆளவந்தாருடைய திருவரசு இருக்கும், மகா ஆச்சாரியர்களோட திருவரசம் அந்த பக்கம் அந்த கொள்ளிடக்கரையில இருக்கும். அதெல்லாம் பெரிய பெரிய ஆச்சாரிய பீடங்கள், அதெல்லாமே திருவரசுகள். அதெல்லாமே அங்கெல்லாம் போய் சேவிச்சோம்னா நமக்கு மிக பெருத்த தோஷங்கள் எல்லாம் விலகும். அவங்களெல்லாம் திருவருள் அங்கே இப்பவும் கிடைக்கின்றன. ஆகையாலே இவரை எங்கே போய் வைப்பது? இவரையும் அப்படியே 10-11 ஏன்னா இவரோட அவதாரம். இவரு வைகுண்டத்திலிருந்து பஞ்சாயுத அம்சமாக பிறந்த ஆதிசேஷனே வடிவாக பிறந்த ஒரு அவதாரம். இவரை எப்படி கணக்கில் ஏற்றுக்கொள்வதுன்னு சொல்லும்போது அந்த ரங்கநாத பெருமாளை மறுபடியும் ஆவேசமாக அர்ச்சகர் மூலமாக அருளப்பாடு செய்து ஒரு உறுதிமொழி அளித்திருக்கிறார். இவரை என்னுடைய கோயிலுக்குள்ளேயே சமாதியாக, கோயிலுக்குள்ளேயே திருவரசாக எழுப்புங்கள் சொல்லி ரங்கநாதரா
ஆச்சாரியரை எப்படி போற்றிருக்காரு பாருங்க. ரங்கநாதர் பெருமாளே அந்த அளவுக்கு போற்றி கோயிலுக்குள்ளேயே ஒரு திருக்கோயிலாக அவருடைய திருவரசாக இன்றளவும் விளங்கிக் கொண்டிருக்கிறது அந்த ஸ்ரீரங்கம் கோயில் திவ்ய தேசத்திலே என்றால் இதை விட பெருமை எந்த ஆச்சாரியருக்கு இருக்க முடியும்? என ஒரு பூத உடலை வெளியில் தான் வைப்பார்கள், அவரையும் உள்ளேயே கோயிலுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார் ரங்கநாத பெருமாள். அப்பேற்பட்ட புகழுக்கும் ஞானத்துக்கும் இந்த உலகனைத்தோறும் இன்பம் பெற வேண்டும், மோட்சம் பெற வேண்டும், விடுதலை பெற வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கத்தோடு ஆச்சாரியர் பெருமக்களும் சரி, சிஷ்ய பெருமக்களும் சரி, அனைவரும் புகழடைய வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு வாழ்ந்த மிகப்பெருந்த சமூக நீதி காத்த மகான் தான் இந்த ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர் என்பதை உறுதியாக இன்று விண்ணப்பித்துக் கொண்டு, அடியேன் இவ்வளவு தூரம் பேசின பேச்சுக்கள் அனைத்துமே அடியனாக எதுவுமே பேசவில்லை, அடியனாக பேசவில்லை. திடீர் என்று பல எண்ணங்கள் தோன்றும். அடியேன் நிறைய விஷயங்களை சொற்பொழிவாக கேட்பேன். சமீபத்தில் கூட ஒரு சொற்பொழிவாளர் துஷ்யந்த் ஸ்ரீதர் நினைக்கிறேன், அவர் பேசும்போது சொற்பொழிவு இன்னைக்கு கேட்கறது ரொம்ப சுலபம். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே காணொலியா நம்ம இதுல இருக்கு. அடியேனுடைய சொற்பொழிவே கிட்டத்தட்ட 200 சொற்பொழிவு யூடியூப்ல இருக்கு. இப்ப அடியேன் பேசுற பேச்சு எல்லாமே சௌராஷ்டிரா வீடியோஸ்ல பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பதிவு பண்ணும்போது அவங்க சௌராஷ்டிரா வீடியோஸ் நிறுவனங்கள்லாம் பார்த்துருக்காங்க. இந்த ஐயா ரமேஷ் ஐயா இருக்காரு, மகாத்மா புதியோர் இல்லத்துடைய தலைவர் இருக்காரு ரமேஷ் ஐயா, வணக்கம் ஐயா. அவங்க மூலமா தான் அந்த சௌராஷ்டிரா வீடியோஸ் அவங்க நிறுவனத்தில் ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருக்காரு, குமாரன் சொல்லி. அவர் அடியேன்ட்டு பேசும்போது உங்க சொற்பொழிவுகள் நிறைய பதிவு பண்ணிட்டோம், பாருங்க நிறைய சொற்பொழிவு, ஐயாவை காட்டுங்க. அப்படி பதிவு பண்ணும்போது நிறைய அவர் சொல்றாரு, நிறைய சொற்பொழிவு ஆகி போச்சு, அதனால நிறைய மக்கள் கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சௌராஷ்டிரா வீடியோஸ் போலவே மற்றொரு ஒரு சேனலையும் ஆரம்பிச்சு அடியனுடைய பேர்லயே விஜய் பாபுங்கிற பேர்லயே தனியா ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்ப நீங்க யூடியூப் சேனல்ல போய் விஜய் பாபுன்னு சொல்லி நீங்க தட்டெழுத்து அனுப்பினாலே உங்களுக்கு அடியனுடைய சொற்பொழிவுலாம் கேட்க ஆரம்பிக்கலாம். எது நீங்க செலக்ட் பண்ணி கேட்கணும் கேட்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா பகவத் விஷயமா தான் இருக்கு. எல்லாமே ஆச்சாரியர்கள் விஷயம் பகவத் விஷயமா தான் இருக்கும். எதுவுமே அடியன் புதுசா சொல்றது கிடையாது. எல்லாமே அடியன் கேட்ட விஷயங்கள். என்ன சுவாமிகள் போன்ற டாக்டர் ராஜாராம் போன்ற பெரிய பெரிய சுவாமிகள் சொற்பொழிவாளர்கள் இடம் செவிமடுத்த விஷயங்களைத்தான் இன்றைய காலத்துக்கு ஏற்ப ஒரு நல்ல ஒரு உன்னோட்டமாகவோ இல்ல ஒரு சொற்பொழிவாகவோ சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க சாமியை பத்தியே பேசுறீங்க, எப்ப பார்த்தாலும் நாராயணனுங்கிறீங்க, ராமானுஜருங்கிறீங்க, ஆஞ்சநேயருங்கிறீங்க, ராமாங்கிறீங்க, கிருஷ்ணாங்கிறீங்க, இது தவிர வேற எதுவுமே தெரியாதா? அவ்வளவு விஷயங்கள் இருக்கா? என்ன ராமாயணம் பெரிய ராமாயணம்? ராமன் பிறந்தாரு, என்ன சின்ன அம்மா காட்டு காமிச்சா, காட்டுல போய் அவன் மனைவி தூக்கிட்டு போயிட்டான் ராவணன். அப்புறம் போய் கூட்டு வந்திருக்காரு, மறுபடியும் உட்காந்துட்டாரு, சீட்ல உட்காந்துட்டாரு. இதான ராமாயணம்? இதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி ரொம்ப சுலபம் எல்லாம் மக்கள் கேட்கறாங்க. இன்னைக்கு உண்மை அப்படி கிடையாது. என்ன இன்னைக்கு இந்த சம்பிரதாய விஷயங்கள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ராமாயணம் 24,000 ஸ்லோகம் இருக்குங்க. ராமாயணம் இந்த மாதிரி சிறு கதை கிடையாது. 24,000 ஸ்லோகம், ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு தத்துவத்தை விளக்குகின்றன ராமாயணத்திலே. அதே போல கண்ணனுடைய அந்த சரித்திரத்தை கேட்டா 125,25,000 ஸ்லோகங்கள் கொண்டது மகாபாரதம். எவ்வளவு தத்துவங்கள் புதைந்து கிடக்கின்றன. இது போன்ற சாதாரண கதை போல நாம எல்லாம் கேட்க முடியாது. ஒவ்வொரு தத்துவமும் வாழ்க்கைக்கு தேவையுள்ள தத்துவங்கள். இன்னைக்கு வாழ்க்கையில எந்த பிரச்சனைக்கும் வீட்டுக்கு வீடு மகாபாரதம் நடந்துகிட்டு இருக்குங்க. வீட்டுக்கு வீடு மகாபாரதம் என்ன பெரிய விஷயமான்னு கேட்கிறான். இன்னைக்கு வீட்டுக்கு வீடு மகாபாரதம் நடக்குது. இந்த மகாபாரதத்துல இருந்து எப்படி கண்ணனை நம்ம வச்சு தீர்வு காண்றது அப்படிங்கிற தீர்வு வேணும்னா மகாபாரதத்தை உருப்படியா கேட்கணும், படிக்கணும். எவ்வளவோ விஷயங்கள் என்ன தூசு போல நாம் தட்டி விட்டு போகக்கூடிய அளவுக்கு நமக்கு மனப்பக்குவம் பிறப்பதற்கு இது போன்ற பாடங்களை நாம் என்ன உள்ளுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையாலே இன்னைக்கு நம்ம 7 ஸ்வரங்கள் சொல்றாங்க. ச ரி க ம ப த நீ ச. இந்த 7 ஸ்வரங்களை வச்சு இசை புயல் இருக்கிறான் ஒரு பக்கம், இசை ஞானிங்கிறான் ஒரு பக்கம். இத்தனை பெரிய பெரிய வித்வான்கள் தயாராகிட்டு இருக்காங்க. என்ன வெறும் 7 ஸ்வரம் தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பஞ்சபூதத்தை வைத்து 84 லட்சம் யோனிகளையும் இந்த படைப்புகளையும் நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், வெளின்னு சொல்லி என்ன இந்த எல்லாத்தையும் படைத்த இந்த பகவானுடைய இந்த படைப்பிலே எவ்வளவு பகவானுடைய விஷயங்களை பேச முடியுமோ அவ்வளவு பேசலாம். நமக்கு போதவே போதாதுங்க. என்ன இந்த கேள்விக்கு இதுதான் பதில். என்ன 7 ஸ்வரத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு இசையை கேட்கிற, ஏண்டா எல்லாத்தையும் படைச்ச இந்த 7 ஸ்வரங்களையும் சரி, இந்த மலை, மடு, காடு எல்லாத்தையும் படைச்ச பவனை பத்தி எப்ப பேச முடியும் சொல்லுங்க? எப்படி பேசி முடியும்? பேசி முடியவே முடியாது. அப்பேற்பட்ட பகவான் சம்பந்தமாக விஷயங்களை கொஞ்சமாவது பேசலாமே.
என்று ஆரம்பித்ததுதான் அடியனுடைய சொற்பொழிவின் துவக்க நிலை. அப்படி ஆரம்பிக்க 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 ஊட்டெடுக்க எடுக்க ஆவல் பெருக பெருக கேட்கணும்ங்கிறது ஜாதகத்துல எழுதியிருக்கணும். சிரவண புண்ணியம்னே இருக்கு ஜாதகத்துல, தெரியுமா உங்களுக்கு? ஜாதகத்துல எவ்வளவோ புண்ணியம் நம்ம தேடுறோம், என்ன எவ்வளவு தோஷங்கள் பார்க்கிறோம். சிரவண புண்ணியம்னு ஒண்ணு இருக்குங்க. யாருக்கு சிரவணம் செய்ய வேண்டும் என்ற பாக்கியம் பூர்வ ஜென்மத்திலே இருந்திருக்கால் தான் கேட்கவே முடியும் பகவானுடைய செய்தியை. எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நாம் எல்லாமே பெற்றிருக்கிறோம் என்பதை இன்றைய தினத்திலே சற்று நினைத்து பார்க்க வேண்டும். இத்தோட உங்களுக்கு சமாராதனைக்கும் இடையிலே அடியேன் இடையூறாக இருக்க விரும்பவில்லை. ஆகையாலே பகவத் விஷயத்தை மீண்டும் பகவானுடைய திருவுள்ளம், ஆஞ்சநேயருடைய திருவுள்ளம், ஸ்ரீமத் பகவத் ராமானுஜருடைய திருவுள்ளம், நம்முடைய ஸ்ரீமத் நாயகி சுவாமிகளுடைய திருவுள்ளம் இருந்தால் மீண்டும் நாம் எல்லாம் சந்திப்போம். எப்படி வருடா வருடம் வாய்ப்பு அளித்துக் கொண்டு வருகிறார்களோ இந்த சபையினர், ஒரு முக்கியமாக குமரன் அவர்கள், அவருடைய சிரத்தையாளர், இந்த ஏற்பாடெல்லாம், இந்த சமாராதனை, இந்த ஆராதனை, பகவத் ராமானுஜருடைய திருநட்சத்திர தினத்துக்கு உண்டான இந்த வைபவத்தை எல்லாம் நடத்தி சிரத்தையாளராக இருக்கின்றவர் நம்முடைய குமரன் அவர்கள். சமாராதனைக்கெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருக்கு அடியனுடைய கிருத்தகைகளை தெரிவித்துக் கொண்டு சபையோருக்கும் இந்த வேத அத்தியன சபை நிர்வாக குழுவினருக்கும் கிருத்தகைகளை தெரிவித்துக் கொண்டு, நிர்வாக குழுவினர் இருக்காங்களா இங்க? சுவாமிகள் இங்க வெளியே போயிருக்காரோ? நிர்வாக குழுவினர் அனைவருக்கும் தலைவர் அவரு, செக்ரட்டரி அவரு டி.ஆர். தாமோதரனுடைய சகோதரர் டி.ஆர். கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் அடியனுடைய கிருத்தகைகளை தெரிவித்துக் கொண்டு அடியன் இந்த உபன்யாசத்தை, இந்த சொற்பொழிவை, சிறு சொற்பொழிவை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருடைய மனதிலும் நிறைவு செய்து கொள்கிறேன். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, சடகோபன் தண்டமிழ் நூல் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கதமஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரிம் பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பூமன்ன மாது பொருந்திய மார்பன், புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து உய்ந்தவன், பல்கலையோர் தாம் மன்னவந்த ராமானுஜன் சரணாரவிந்தம் நாம் எண்ணி வாழுவோம். இப்பொழுது திரு விஜய்பாபு அவர்கள் ராமானுஜரின் வைபவம் பற்றி சுருக்கமாக அல்ல விரிவாகவே கூறினார். பரிமளரங்கனின் நறுமணமும் ததியாராதன பிரசாதத்தின் நறுமணமும் பகவான் ராமானுஜரின் நறுமணமும் சேர்ந்தே வருகின்றன. இதற்கெல்லாம் மூலகர்த்தாவாக இருக்கின்ற நம் குமரன் அவர்கள் அரும்பாடுபட்டு இந்நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். அவர் வருடா வருடம் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வர வேண்டும் என்று அவரும் நூழி வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பொன்னாடையை போர்த்துகின்றேன். யட்சப்பிரஸ்ரம் என்ற புஸ்தகம், அது மகாபாரதத்தில் தர்மரும் தர்மராஜனும், பிரஸ்னம் என்றால் கேள்வி, ஒரு 124 கேள்விகள் சாஸ்திர சம்பிரதாயமாக கேட்டிருக்கின்றார். அதற்கு விடையும் அளித்திருக்கின்றார் தர்மர். அந்த புஸ்தகம் அடியனால் 10 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்டது. அந்த புஸ்தகத்தை அவருக்கு பரிசாக வழங்கி அவரும் அந்த சம்பிரதாய அர்த்தத்தை நன்கு படித்து உணர்ந்து பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் என்று அடியேன் வலியுறுத்தி பேசுகிறேன். பேரன்புமிக்க பெரியோர்களே, மகாத்மா முதியோர் இல்லம் அவர்களின் தலைவர் திரு ரமேஷ் பாபு அவர்கள் நம் விஜய் பாபு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துவார்கள்.